வசன கான்டெக்ட் உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே நான் சொன்னதுபடி அவர்கள் சில தவறான உபதேசக்காரர்கள் கலாத்தியாவுக்கு வரும்பொழுது அவர்கள் மோசேயினுடைய பிரமாணங்களை அவர்களுக்கு போதித்து அவர்கள் வழிதப்ப பண்ணிட்டார்கள். லகுவாக நம்முடைய போதகர்கள் சொல்லும் பொழுது ப்ராக்டிஸ் அண்ட் பிரின்சிபிள். சில ப்ராக்டிஸ் அந்த குறிப்பிட்ட காலத்தோடு அது நின்று போகும். அந்த பிரின்சிபிள் என்பது அது தலைமுறையாக அது கடைசி ஆண்டுடைய வருகை வரைக்கும் அது இருக்கும் என்று சொல்லி அது கொஞ்சம் ரொம்ப லகுவாக்கி அவர் சொன்னார். அது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. சரி, நம்ம இந்த 3ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும்போது புத்தி இல்லாத கலாத்தியரே என்று சொல்லி அந்த பவுல் அதை கடுமையான ஒரு விமர்சனத்தோடு அந்த பகுதியை ஆரம்பிக்கிறதை நீங்கள் வாசித்திருப்பீர்கள். புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போவதற்கு தக்கதாக உங்களை மயக்கினவன் யார் என்று சொல்லி ஆவியில் ஆரம்பம் பண்ணின 3வது வசனத்தில் ஆவியில் ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்திலே முடியப் போகிறீர்களோ, நீங்கள் இத்தனை புத்தியினரா என்று சொல்லி எழுதுகிறதை பார்க்கிறோம். இப்போது நம்மில் கூட நம்ம தெரியும், ஆவியில் ஆரம்பம் பண்ணின நல்ல உற்சாகமாக இருந்த பலர் பார்த்து நம்ம கண்காங்க பார்த்துருக்குறோம். எத்தனையோ பேர் சில உபதேச பிரச்சனையினால் வேதத்தை தவறாய் புரிந்து கொண்டுகிறதுனால அவருடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற சில சம்பவங்களை வைத்து அவர்கள் தவறான உபதேசத்திற்கு போய் ரொம்ப ஆவியில் ஆரம்பம் பண்ணி உற்சாகமாக இருந்தவங்க கடைசியில் பலவீனராய் ஆவியில் போகிறத நம்ம பார்த்துருக்குறோம். ஆகையால் இவைகள் நமக்கு திருஷ்டாந்தகமாகவும் எச்சரிக்கையாகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்த இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரும் அவங்க ஆவியில் தான் ஆரம்பம் பண்ணவங்க. அந்த மேலாருக்கு அந்த பகுதி நன்றாகவே தெரிந்த பகுதி தான். அந்த 10ஆம் வசனத்திலே இப்படி இருக்க சகோதரரே, 1வது வசனம், எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறது என்றால் நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்திற்கு கீழாயிருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாக நடந்தார்கள், எல்லாரும் அந்த வழியிலே அவர்கள் வந்தாரும், எல்லாரும் மோசைக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றார்கள், எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், அவர்களோடு கூட எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படினில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. 5வது வசனம் முக்கியமான வசனம். அப்படி இருந்தும் அவர்கள் அதிகமானவரிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை, அதனால் வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டார்கள். அப்புறம் பின்னாடி இருக்குது, அவர்கள் இச்சித்தது போல, அவர்கள் விக்கிராராதனை செய்தது போல. ஆவியில் ஆரம்பம் பண்ணின இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து உற்சாகமாய் விடுதலையாகி புறப்பட்ட ஜனங்கள் எத்தனையோ அற்புத அடையாளங்களை சொன்னார்கள். ஆனால் முடிவிலே அவர்கள் பிராமிஸ் பண்ணப்பட்ட கானான் அந்த 2 பேரை தவிர, அந்த யோசுவாவையும் காலேபையும் தவிர அவர்கள் எல்லாரும் எழுந்து கொண்டார்கள். இவைகள் இந்த பின்னாடி இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இவை திருஷ்டாந்தகமாய் எழுதப்பட்டிருக்கிறது, எச்சரிப்பாய் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் கவனமாக இருப்பதற்கு, நானும் கவனமாக இருப்பதற்கு இது எச்சரிப்பாய் எழுதப்பட்டிருக்கிறது என்று அங்கே பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆகினால் இப்பொழுது இந்த 2 சந்ததியை குறித்து நம்ம பார்த்தோம். ஆபிரகாமுடைய சந்ததி, இது அடுத்து நம்ம இயேசுவனுடைய சந்ததி. இப்போது இந்த வேளையில் நாங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிற இயேசுவனுடைய ஒரு சந்ததி. நீங்களும் நானும் இயேசுவின் மேலே இருக்கிற விசுவாசத்தினால அவருடைய பிள்ளைகளாக, நீங்கள் யோவான் 1ஆம் அதிகாரம் அந்த 12-13 நீங்கள் வாசிக்கும் போது அதை நம்ம இந்த வசனத்தை வாசிக்கிறோம். அதை என்ன வாசிக்கிறோம்? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவர்களை ஏற்றுக்கொண்டு எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர் இரத்தத்தினாவது மாமிச சித்தத்தினாவது புருஷனுடைய சித்தத்தினாலும் பிறவாமல் தேவனால் பிறந்தவர்கள் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மேலே இருக்க ஒரு எளிய விசுவாசத்தினால அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக ஒரு மாறுகிற ஒரு சிலாக்கியத்தை பெற்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். எபிரேயர் அதை நாம் அந்த 11:39 பார்க்கும்போது இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணர் ஆகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்றை நமக்கென்று முன் குறித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். இப்போது காலையில் உங்களுக்கு அந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் தங்களுடைய விசுவாசத்தினால
தன்னுடைய அதிகாரம் அல்ல, பயமற்ற விசுவாசம், கீழ்ப்படுகிற விசுவாசத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சில நன்மைகளை அவர்கள் பெற்றார்கள். அந்த ஆசீர்வாதங்களெல்லாம் பெற்றாங்க. இங்கே அவர் எழுதி முடிக்கிறப்போ, நம்மை அல்லாமல் அவர்கள் பூரணராகாதபடிக்கு அவர்கள் வாக்குத்தத்தங்கள் அடையாமல் போனால், முழுவதும் அடையாமல் போனார்கள். அவர்கள் பெற்ற வாக்குத்தத்தங்கள் அடைந்தார்கள். அவர் ஆபிரகாமுக்கு கானான் தேசத்துக்குள்ளே வாக்களிக்கப்பட்டதை வந்து சேர்ந்தார். இப்படி சில வாக்குத்தத்தங்கள் எல்லாம் சாராளுக்கு புத்திரபாக்கிய வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. அதை அவங்க பார்த்தாங்க. ஆனால் அந்த வாக்குத்தத்தங்கள் பூரணராகாதபடிக்கு நம்மை அல்லாமல், இயேசுவை அல்லாமல் வாக்குத்தத்தம் அவர்கள் பூரணராக. இப்போ நீங்களும் நானும் பாக்கியவான்கள் என்று நிச்சயமாக சந்தேகமே இல்லை. ஏனென்றால் நாம் இருக்கிற இந்த கிருபையின் காலத்திலே, இந்த விசுவாசத்தின் காலத்திலே நம்ம இவர்களை அல்லாது இவர்களுக்கு கிடைக்காத ஒரு மேன்மையான சில காரியங்கள் நீங்களும் நானும் அனுபவிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அதுதான் சில காரியங்களை நாம் பார்க்க நான் விரும்புகிறேன். முதலாவது, இப்போது ஆண்டவர் இயேசுடைய வாக்குத்தத்தம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் உலகமெங்கிலும் போய் நீங்கள் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் பிரசையுங்கள், சீசராக்குங்கள், ஞானஸ்தானம் கொடுங்க. அவரை இப்போ அந்த ஒரு குறுகிய ஒரு வட்டத்துக்குள்ளே இஸ்ரவேலுக்குள் இருந்த ஆண்டவர் உலகமெங்கும் நீங்கள் போகலாம், உலகம் பூரா உங்களை அனுப்புகிறேன் என்னுடைய பேரில் அப்படின்னு அவனுடைய இந்த அவர்கள் இஸ்ரவேல் இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் உலகமெங்கும் போகிற அந்த அனுபவம் கிடையாது. உங்களுக்கும் எனக்கும் இயேசுவின் நாமத்தில் உலகமெங்கும் போகிற அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கார். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருப்பேன் அப்படின்ற வாக்குத்தத்தத்தையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அநேக வாக்குத்தத்தங்கள், நான் செய்கிற கிரியைகளை இதை காட்டிலும் பெரிய காரியங்களை கூட நீங்கள் செய்வீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஜீசஸ் அது பல வாக்குத்தத்தங்களை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தின்படி நாம் அதில் பாக்கியவான்களாக இருக்கிறோம். அந்த ஆசீர்வாதத்திற்கு நாம் பாக்கியவான்களாக தேவன் நம்மை மாற்றியிருக்கிறார். முதலாவது, நாம் அந்த சகரியா 12:10 ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. அது பழைய ஏற்பாட்டில் வாக்குத்தத்தம். நான் தாவீதின் குடும்பத்தார் மேலும் எருசலேம் குடிகள் மேலும் கிருபையின் ஆவியும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். இப்போ ஒரு ஜெப ஆவி, நீங்கள் பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கும் பொழுது ஒரு சிலர் தனியாக அந்த ஜெப அபிஷேகத்தை பெற்றிருந்தார்கள். யாக்கோப்பு தனியாய் தேவனோடு ஒரு போராடுகிற ஒரு அவனுக்கு ஒரு அந்த ஸ்லாக்கியம் கிடைத்தது. ஆண்டவரோடு தனியாக போடணும். அவன் மனுஷனோடும் தேவதூதரோடும் தேவனோடும் போராடினான் என்று எழுதியிருக்கிறது. 33ஆம் அதிகாரத்தில் நம்ம அதை ஆதியாகமத்தில் போராடி மேற்கொள்ளுது. யாபேஸ் தனிப்பட்ட முறையிலே போராடினான். அன்னாள் தனிப்பட்ட முறையில் ஜெபித்து போராடுறத நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் இந்த சகரியா வாக்குத்தத்தம், உங்கள் தாவீதின் குடும்பத்தார் மேலும் எருசலேமின் குடிகளின் மேலும் என் ஆவியை ஊற்றி விண்ணப்பத்தின் ஆவியை கிருபையின் ஆவியை ஊற்றுவேன். நீங்களும் நானும் ஒரு தனி நபராக இல்லை, நம்ம குழுவாக தனியாக எல்லாருக்குமே அந்த ஜெப அபிஷேகம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். தனிப்பட்ட முறையில் இந்த ஒரு சிலருக்கு கிடைத்த அந்த வைராக்கியம், ஆண்டவருக்கு பின்பு ஆண்டவர் நமக்காக சிலுவையில் பாடுபட்டு நமக்காக அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அந்த சந்ததி என்று சொல்லக்கூடிய நீங்களும் நானும், நாம் தான் இந்த கிறிஸ்துவின் சந்ததி. இந்த கிறிஸ்துவின் சந்ததிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் ஜெப ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி. நீங்கள் வேதத்தில் ஆரம்பத்திலிருந்தே பார்க்கலாம். 1ஆம் அதிகாரத்தில் 14, 13, 14, 15 120 பேர் அந்த அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஆரம்பமே அந்த ஜெபத்தில் தான் ஆரம்பிக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, 40 நாள் இருந்து அவர்களுக்கு பரலோக ராஜ்யத்தை பற்றி பல ரகசியங்களை சொல்லுகிறார். இன்னும் நீங்கள் எருசலேமில் காத்திருங்கள், உங்களுக்கு பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும், அப்பொழுது நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் உலகமெங்கிலும் சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று அவரை சொல்லி அனுப்புகிறாரு. இவர்கள் இயேசு வானம் எடுத்துக்கொள்ளப்பட்டோன்னு, கலிலேயராகிய மனுஷரே ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களிடத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் மறுபடியும் வருவார் என்று சொல்லிய ஒரு வார்த்தை தேவதூதர்கள் சொல்கிறாங்க. அதை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. மறுபடியும் இயேசு வருவார், நம்மை தேடி வருவார் என்று சொல்லிய வாக்குத்தத்தத்தோடு இவர்கள் முதல்ல அவங்க செய்த காரியம், எல்லாரும் இணைஞ்சி ஜெபம் பண்ண மேலையில் போனாங்க. மேலறையில் பரிசுத்த ஆவி ஊற்றப்படவில்லை. அவர்கள் ஒரு சீசன், ஒரு இழந்து போன அந்த சீசனுக்கு பதிலாக இன்னொரு சீசனை தெரிந்து கொள்வதற்காக அவர்கள் அங்கே கூடி ஜெபம் பண்ணி அவங்க தேர்ந்தெடுக்கிறத நம்ம பார்க்குறோம். உங்களுக்கு 2ஆம் அதிகாரத்துக்கு பின்னாடி தான் அந்த பிரசங்கம், பரிசுத்த ஆவி இவைகளெல்லாம் வருது.
ரட்சிக்கப்பட்டவர் 2:42 வாசிக்கிறோம். ரட்சிக்கப்பட்டவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் விற்குதலிலும் ஜெபம் பண்ணுகிறதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஜெபிக்கிற ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் அவர்களுக்கு அதில் ஊற்றினார். அந்த பரிசுத்த ஆவியினுடைய பெற்றதற்கு பின்பு அவர்களுக்கு கிடைத்தது ஒரு வைராக்கியமான ஜெபம். உங்களை எல்லாருக்கும் தெரியும், பால் ஏங்கிச்சோ கொரியாவில். அவர்கிட்ட யூஎஸில் கேட்டாங்க, ஒரு கேள்வி கேட்கும்போது, உங்கள் நாட்டில் வந்து எழுப்புதல் உண்டானது. எழுப்புதல்னால் அதிகமாக ஜெபம் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ராத்திரி பகலாக ஜெபம் பண்ணுவாங்க. அப்போது அவர்கிட்ட எப்போ எல்லா தேசங்களையும் எழுப்புதல்னு ஆஃப் ஆகிருக்கு. இப்போ நம்ம நாட்டில் கூட பண்டிதர் ராமபாய் அவங்களுடைய முக்தி மிஷனில் எழுப்புதல் உண்டானது. அதனுடைய எஃபெக்ட் பல இடத்துல உண்டானுச்சு. சாது சுந்தர் சிங் காலத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாச்சு. மேகாலயா ஹில்ஸில் ஒரு எழுப்புதல் உண்டாச்சு. இந்தோனேசியாவில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டானது. கொரியாவில் எழுப்புதல் உண்டானது. அசுசா ஸ்ட்ரீட் ரெவல் இப்போ இருக்கிற நம்ம ஆல் பெண்டகால் சர்ச்சினுடைய ஆரம்பம் 1906 லாஸ் ஏஞ்சல்ஸ், இப்போ தீப்பிடிச்சு எறிகிற அந்த ஊரில் உள்ள அந்த அசுசா ஸ்ட்ரீட்டில் தான் வில்லியம் சேமூர் என்ற ஒரு கருப்பு மெத்தடிஸ்ட் பாஸ்டர், இந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு மேலான ஒரு அனுபவம் எனக்கு வேணும் ஆண்டவரே. மெத்தடிஸ்டுக்காரங்க பரிசுத்தத்தை பற்றி, விசுவாசத்தை பற்றி அதுக்கு முன்பு சொன்னாங்க. அடுத்து சாங்டிஃபிகேஷன், மெத்தடிஸ்டுக்காரங்க பரிசுத்தத்தை பற்றி அதிகமாக பேசினாங்க. இந்த பரிசுத்தத்துக்கு மேலே நான் ஒரு படி போகணும்னு சொல்லி வில்லியம் சேமோர் அந்த இடத்துல ஒரு ஜெபம் பண்ணும்பொழுது தான் அந்த ரிவைவல்லாம் ஆரம்பிச்சது. இந்த பால் எங்கிச்சு சொன்னார், உங்களுக்கு எங்கள் கொரியாவில் எழுப்புதல் நின்று போச்சுன்னு உங்களுக்கு யார் சொன்னா அப்படின்னு யூஎஸில் ஒரு இன்டர்வியூ யூடியூப்பில் இருக்குது கேட்டார். அப்போது ஆசை இருந்தாங்க. அதுக்கு தான் அவர் சொன்னார், இன்றைக்கும் நீங்கள் கொரியாவில் காலையில் 5 மணிக்கு எல்லா சர்ச்சையும் போய் பாருங்கள். எல்லா சர்ச்சையும் பாருங்கள். காலையில் 5 மணிக்கு சர்ச்சு ஃபுல்லாக உட்காந்து ஜெபிக்கிற மக்களை பார்க்கலாம். ஒர்க்கிங் டேஸில், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லை, சனிக்கிழமை இல்லை, அரசு விடுமுறை காணல, ஒவ்வொரு நாளும் இது அவர் சொன்னார். நான் அப்போ உண்மையிலேயே அந்த ஊரில் படித்தேன். நான் 2 பேரை சந்தித்தேன், கொரியாவில் படித்தவங்க. இவர் பாஸ்டர் சொல்கிறார பாலங்கிச்சு, அது மாதிரி நடக்குதா இப்போ கொரியாவில்? நான் போனதில்லை. அவர் சொல்கிறாரு, இப்போ நடக்குது பிரதர். அது மாத்திரம் அவர் பைபிள் காலேஜில் படித்தவர் ஒருத்தர். அவர் சொன்னார், நீங்கள் 5 மணிக்கு ப்ரேயர்னு சொல்கிறீங்க, நான் 100 கிலோமீட்டரில் அங்கேருந்து இருக்கிறேன். 100 கிலோமீட்டர் 5 மணிக்கு போயிடுவேன். பைபிள் காலேஜில் படிச்சுட்டு இருந்தவர். அப்போ அந்த ஜெப ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி எழுப்புதலுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது. இடைவிடாமல் ஜெபிக்கிறது, இடைவிடாமல் சபையாக ஜெபிக்கிறது, குழுவாக ஜெபிக்கிறது. அதை பற்றி தான் அசூசா ஸ்ட்ரீட்டில் நடந்துச்சு. நான் அசூசா ஸ்ட்ரீட்டுக்கு நான் 2 தடவை போய் பார்த்துருக்குறேன். அந்த இடத்த அசூசா ஸ்ட்ரீட்டில் ஜனங்கள் ராத்திரி பகலா அவர்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறத பார்த்தோன்னா அந்த பத்திரிகைகளெல்லாம் கிண்டல் பண்ணாங்க. நீங்கள் அந்த அதில் உள்ள அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் டைம்ஸு, ஹெரால்டு, சில பத்திரிகைகளெல்லாம் அந்த அதில் உள்ள அந்த எழுப்புதல் நடந்த இடத்துல வச்சுருக்காங்க. அந்த ஒரு வீட்டில் தான் ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் இடம் பத்தாமல் தான் அசோசியேட் ஸ்ட்ரீட்டுக்கு போனாங்க. இப்போ அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் இருந்த பிரபலியமான இப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ஹிண்டு பேப்பர், தினத்தந்தி, தினமலர், இப்படிப்பட்ட பத்திரிகைகளெல்லாம் இந்த அசூசா ஸ்ட்ரீட்டில் பற்றி ஏளனம் பண்ணி, அவர்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை ஏளனம் பண்ணி அப்படியெல்லாம் நிறையா போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் 1 by 1 அற்புதங்கள் நடந்தது, அடையாளங்கள் நடந்தது. அப்போ தான் எல்லாருமே திகைத்தார்கள். ஓஹோ, நம்ம நினைக்கிறது மாதிரி இவங்க ஜெபிக்கிற மக்கள் சாதாரணமாக இல்லை, இவங்க ஜெபிக்கிறதுல நிறைய அற்புதம் நடந்துச்சு. இப்போ ஃபயர் ஆக்சிடென்ட் அங்கே தான் நடந்துகிட்டு இருக்கு கொரியாவில், அது என்ன லாஸ் ஏஞ்சல்ஸில். ஆனால் உண்மையிலேயே அன்றைக்கி பரிசுத்த ஆவியினை பற்றி எரியும் பொழுது ஃபயர் சர்வீஸே வந்துட்டாங்க. அங்கே ஒரு பிலிப்பினோ நாட்டை சேர்ந்த ஒரு அம்மா தான் கைடாக இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் விலவாரியாக என்கிட்ட சொன்னாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. தீப்பிடிச்சு எரிஞ்சு பக்கத்து வீட்டுக்காரன் ஃபோன் பண்ண அந்த வீட்டில் உண்மையிலே தீப்பிடிச்சு எரியலை, தீப்பிடிச்சு எரிந்தது போல் அந்த பரிசுத்தாவியோட அக்கினி வெளியில் கண்களுக்கு தெரிந்து ஃபயர் சர்வீஸ்லாம் வந்துருச்சு. இப்போது இந்த ஜெப வைராக்கியம் அதிகமான தேவ சமூகத்தில் காத்திருக்கிறது. அதெல்லாம் கர்த்தர் அந்த அபிஷேகத்தை தேவன். என்னோட ஒருத்தர் ஒர்க் பண்ணார் சென்னையில். அவர்கிட்ட அந்த அபிஷேகம், அது ஒரு வித்தியாசமான ஒரு அபிஷேகம். நம்ம கூட கேட்டு வாங்கலாம். நம்ம அதிகமாய் ஜெபிக்கிறதுக்கு நேரம் இருக்கிறவங்க, ஃப்ரீயாக இருக்கிறவங்க, ரிட்டையர்ட் ஆனால் இவர் காலையில் நைட்டு 10 மணிக்கு முட்டு போட்டார்னா 4 மணிக்கு தான் அவர் எதிர்ப்பார். அவ்வளவு நேரம். அப்போ ஒரு 4-6 மணி நேரம் அவர் முட்டில் இருக்கிற முட்டு வலிக்கலையா அப்படின்னு கேட்டால், நண்பர் தான் அவருக்கு நீங்கள் எப்படி? நான் அவர்கிட்ட கேட்டேன். இல்லை, எனக்கு ஆண்டவர் சில ஸ்க்ரீனில் ஜெப குறிப்பை காமிக்கிறார் அந்த சம்பவத்தை, அதனால் இந்த வைராக்கியம் எனக்கு வந்துச்சுது அப்படின்னு. அவர் ஜெப வைராக்கியம் இந்த இயேசுவினுடைய சந்ததியினுடைய ஒரு பிரதானமான ஒரு காரியம் என்னென்னா, அந்த ஜெபிக்கிற அதை நாம் நிறைய இடத்துல வேதத்தில் பார்க்குறோம். 10ஆம் அதிகாரத்தில்
உங்களுக்கு கொர்நேலியு ஒரு புறஜாதி மனுஷன், அவன் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறான். அவனுக்குள்ள இந்த அனல் எப்படி பிடிச்சிது? இப்போ நீங்கள் எழுப்புதல் பற்றி நீங்கள் வேல்ஸ் ரிவைவல் அதெல்லாம் பார்க்கும் பொழுது, ஒரு எழுப்புதல் நடைபெற்ற இடத்திற்கு யாராவது ஒரு சாதாரண குணப்படாத மக்கள் வந்தால் கூட அவர்களுக்குள் ஏதோ ஒன்றாகி அந்த ஜெபிக்கிற இடத்துக்கு அவங்க தானாக போயிடும். நிறைய அந்த புக்ஸ் எல்லாம் இருக்குது, அதான் யூடியூப்பில் கூட நிறையா அந்த சம்பவத்தை இருக்குது. இந்த கொர்நேலியு ஒரு புறஜாதிக்காரன். ஆனால் அந்த புறஜாதிக்குள்ள ஒரு விண்ணப்பத்தின் ஆவி. அவன் ஆண்டவர் அறியாதவன், அவன் ரோமன், அவன் நூற்றுக்கு அதிபதி, அவனுக்கு அவனுடைய தெய்வம் எல்லாம் டிஃப்ரெண்ட்டு. ஆனால் அங்கு நடைபெற்ற அந்த அக்கினியினால அந்த எருசலேமிலே பற்றி பிடித்த ஜபாபி விண்ணப்பத்தின் ஆவி ஒரு புறஜாதி மனுஷனை தாக்கு பிடிச்சி அவன் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டான். தான தர்மம் செய்கிறது, ஜெபம் பண்ணுறது. அப்போ தான் தேவதூதன் அவனுக்கு தரிசனமாகி, நீ பேதுருவை அழைத்து கொண்டு வா என்று சொல்லி பேதுரு அவங்க வீட்டுக்கு, பேதுரு வராதுக்கு தயங்க அவனுக்கு மறுபடியும் தரிசனங்களை ஆண்டவர் கொடுத்து அனுப்பி வைக்கும் பொழுதுதான் முதல் முறையாக புறஜாதியார் வீட்டில் புறஜாதியார்களுக்கு இந்த அபிஷேகம், பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் இறங்குனதை நாம் அந்த 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இப்படி அவர்கள் எதற்கின்ற ஒரு காரியத்துக்கும் ஜெபிக்கிறார். 12ஆம் அதிகாரத்தில் யாக்கோப்பை கொலை செய்து அவர் பேதுருவை தூக்கி ஜெயிலில் போட்டுறாங்க. ஜெயிலில் போட்ட உடனே அப்பொழுதெல்லாம் கிறிஸ்தவர்கள் ரொம்ப பலவீனமானவர்கள். அப்போது அவங்களுக்கு தெரிந்ததெல்லாம் ஜெபந்தான். ஏனென்றால் உலக பிரகாரமான அவங்களுக்கு ஸ்டேட்டஸ் எதுவும் கிடையாது. அதனால் அவங்க ஊக்கமாக ஜெபம் பண்ணுறாங்க. அவங்க ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் இறங்குறார். இப்போ நீங்களும் நானும் ஜெபம் பண்ணுகிறது சாதாரண விஷயம் அல்ல, அது ஒரு வித்தியாசமான விஷயம். ஒரு சாராள ஒரு சிஸ்டரை ஒரு முறை சந்திக்கிறதுக்கு வீட்டில் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டு கேட்டு போயிருந்தேன். அப்போ நான் அவங்கள்ட்ட கேட்டேன், அவங்க ரொம்ப ஜெபிக்கிற ஒரு சகோதரி. அவங்கள்ட்ட கேட்டேன், நீங்கள் உங்கள் ஜெபத்தினுடைய அனுபவத்தை எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். நான் திருச்சியில் ஒர்க் பண்ணும்போது இதுக்குன்னு நான் 90களில் போயிருந்தேன். இவ்வளோ தூரம் என்னை ட்ராவல் பண்ணி பார்க்க வந்துருக்கீங்களே, என்ன விஷயம்? இல்லை சிஸ்டர், நீங்கள் பாடல்களெல்லாம் ரொம்ப உற்சாகமாக இருக்கும். என்றைக்காவது ஒரு வாய்ப்பு இருந்தால் சந்திக்கலான்னு நினச்சேன். இன்றைக்கி நல்ல வேளை என் ஃப்ரெண்டு, உங்களுக்கு ஃப்ரெண்டு, அதனால் அவர் அறிமுகப்படுத்தி வச்சு வந்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் அவங்க ஜெப ஆவியை பற்றி அவங்க சொன்னாங்க. அவங்க ஈபியில் ஒரு டைப்பிஸ்டாக ஏதோ இருந்தவங்க. அது ஈபியிலேருந்து ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே மொட்டை மாடியில் போய் நான் ஜெபம் பண்ண போயிடுவேன் பிரதர். ஜெபம் பண்ணால் வீட்டில் என்னை தேட மாட்டாங்க, ஏன்னா நான் ரொம்ப நேரமாக ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பேன். அப்போது எனக்குள்ள இருந்த இந்த ஆவி மேலே போயிடும், என் பாடி தான் கீழே கிடக்கும், என் பாடி போகிறேன். அங்கே ஒரு பரலோக அனுபவத்தை அவங்க சொன்னாங்க. அப்போ தான் பரலோகத்தில் போய் பார்க்கும் பொழுது பல சத்தங்கள் காதுகளில் கேட்கும் பொழுது இந்த சாலமன் சிஸ்டர் அந்த ஆவியில் கருதி யார் சத்தம்? அப்போ தான் ஆண்டவர் அதுக்கு பதில் சொல்லும் பொழுது, பூமியில் என்னுடைய நாமத்தில் ஜெபம் பண்ணுகிற, உலகமெங்கிலும் பண்ணுகிற ஜெபத்தின் சத்தம் தான் இது பரலோகத்தில் கேட்குது. அப்போ நீங்களும் நானும் ஒரு பூட்டப்பட்ட அறைக்குள்ளே, ஒரு தனியாக சபையிலே நாம் ஜெபிக்கிற நம்முடைய வார்த்தைகள் இது பரலோகத்து வரைக்கும் போகுது. நம்ம பண்ணுற ஜெபம் பக்கத்து வீட்டுக்கு கேட்காது, பக்கத்து ரூமுக்கு கூட கேட்காது. ஆனால் பரலோகத்திற்கு அந்த ஜெப சத்தம் போகிறது என்றால் இந்த புதிய ஏற்பாட்டில் இயேசுனுடைய சந்ததியாகிய நமக்குள்ள அந்த சலாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கார். பேதுருக்காக அவர்கள் அந்த சபையார் ஜெபம் பண்ணாங்க. அது எருசலேமில் இருக்கிற 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் படிக்கிறோம். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு தேவதூதர்களை அனுப்பினார். அனுப்பி சிறைச்சாலையினுடைய கதவுகள் திறக்கப்பட்டது. அவனை தட்டி எழுப்பி கொண்டு வந்து அவன் ஜெபிக்கிற அந்த வீட்டுக்கு வரான். அப்போ நீங்களும் நானும் அந்த ஜெப அபிஷேகத்தை முழுவதும் பயன்படுத்தி கொண்டால் பெரிய மாற்றங்களை நிச்சயமாக நம்ம பார்க்கலாம். நம்முடைய பட்டணத்திலே அந்த ஜெப அபிஷேகத்தை நம்ம குடியிருக்கிற தெருவில் நம்ம அதை பார்க்க முடியும். அந்த ஜெப அபிஷேகம் இந்த வாரிசுகளாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 13ஆம் அதிகாரம் முதல் 2 வருஷத்தில் அப்போஸ்தலர் பார்த்தீங்கன்னா, அங்கே அந்தியோகிய சபையில் அங்கே ஆராதனை செய்து உபவாசித்து ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் வெளிப்பாட்டை கொடுக்குறார். நீங்கள் 2 வாரம் ஊழியத்துக்கு போங்க. அங்கே பவுலும் பர்னபாவையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டு ஊழியத்துக்கு அனுப்புகிறார். நம்ம எல்லாருக்கும் அந்த சம்போதரம். முதல் மிஷினரி பிரயாணம் ஆரம்பிக்கிறதுக்கு ஜெபந்தான் காரணமாக இருந்தது. அவர்கள் ஜெபிக்கிறவர்களாக இருந்ததுனால தான் அந்த அபிஷேகத்தை அவர்களுக்கு கிடைத்தது. அவர்கள் முதல் முறையாக அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த சொந்த தேசத்தை விட்டு அந்நிய தேசங்களுக்கு, புறஜாதி தேசங்களுக்கு புறப்பட்டு போகிறதை நம்ம பார்க்கிறோம். அவர் இப்படி எங்கும் இந்த புதிய ஏற்பாட்டு சந்ததி புதிய அப்போஸ்தலர்களை பார்க்கும்பொழுது ஒரு ஜெபிக்கிற ஒரு சிவ அபிஷேகம் பெற்றவர்களாக இருந்தார்கள். நாமும் கூட நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் ஜெபிக்க தேவன் கிருபை தருவாராக. அந்த கொரிய சபையில் ஜெபிக்கிறதுக்கு நிறைய பேர் ஒரு ஜெபத்தை பற்றி பேசும்போது கேட்டாங்க, எங்களுக்கு அப்படி ஜெபம் ஓட மாட்டேங்குதா,
நீங்கள் லகுவாக சொல்லிடுறீங்க அப்படின்னு பாலுங்க. அவர் தான் அதுக்கப்புறம் நிறைய ஜெப மெத்தடுகளை சொல்லி கொடுத்தார். நீங்கள் அதை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆசரிப்பு கூடார ஜெப மெத்தட், பரமண்டலங்களில் இருக்கிற ஜெப மெத்தட், ரிபிள் ஜெப மெத்தட், ரிபிள் எஃபெக்ட். ரிபிள்னா ஒரு கள்ளத்திக்கு போட்டால் ரவுண்டாக வரும். அந்த இப்படி பல ஜெப மெத்தடுகளை அவர் தங்கள் சபைக்கு டீச் பண்ணார். நிறைய பேர் சொன்னாங்க, எங்களுக்கு நிறைய நேரம் ஜெபிக்க முடியல, நாங்கள் தோத்திரம் சொல்கிறோம், அப்புறம் தூங்கிடுறோம், எங்களுக்கு அதை டயர்டாயிருது, அந்த அனல் வரமாட்டேங்குது. அப்படி ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான். ஜெபிக்கிற மக்களோடு கூட ஜெபிக்கிற சபையில் போய் அதிகமாக நீங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த அபிஷேகம் நமக்குள்ளே வரும். அதனால் அந்த சபையில் அவர் என்ன பண்ணார், அந்த ஜெபத்துக்குன்னே கிளாஸ் நடத்தினார், மெத்தடுகளை சொல்லி கொடுத்தாரு. அந்த ஜனங்கள் அவங்க ஒரு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா 1 மணி நேரம் யாரும் நிறுத்த மாட்டாங்க. இந்த சவுத்து கொரியாவில் ஒலிம்பிக் நடக்கும்போது அந்த நார்த்து கொரியாக்காரன் நான் குண்டு போட்டு அழிக்க போகிறேன்னா, அப்போ அந்த நாட்டு ஜனாதிபதி சொன்னார், பால் எங்கிச்சேவை கூப்பிட்டாரு. பால் எங்கிச்சேவை கூப்பிட்டு, இவன் நார்த்து கொரியாக்காரன் நம்ம விரோதி, இங்கே நம்ம ஒலிம்புக்கு உலகம் பூரா வருவாங்க, இவன் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டான்னு அந்த ஒலிம்புக்கு நின்று போயிடும், நமக்கு கேவலமாக போயிடும், உலக அளவில் நமக்கு தலைக்குறிவாயிடும், இதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கன்னு சொல்லி கொரிய நாட்டு ஜனாதிபதி, சவுத்து கொரியா ஒரு ஜனாதிபதி இவர்கிட்ட போய் கேட்குறார். பால் எங்கிச்சோட்ட போய் அவர்கிட்ட கேட்கும்பொழுது, பாலங்கி சொன்னால் இதுக்கு ஜெபத்தை தவிர வர வழி இல்லையா, அப்போ நீங்கள் அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல, ஒரு கிரவுண்டில் 10 லட்சம் பேர் ஒரே இடத்துல அசம்பிள் ஆனதாக அவரே சொன்னார். அவர் சொன்னார், நான் கேட்டால் அவர் செமினாருக்கு நான் போயிருந்தேன் சிங்கப்பூருக்கு, அப்போ அவர் சொன்னார் 10 லட்சம் பேர் ஒரு இடத்துல கூடி நாங்கள் எல்லாம் ஜெபம் பண்ணோம். எதுக்காக ஜெபம் பண்ணால் ஒரே ஒரு பாயிண்ட்டு தான், அந்த கொரியாவில் நடக்கிற அந்த ஒலிம்பிக் கேம்ஸு அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும். அது இந்தியாவுக்கெல்லாம் இது வரைக்கும் ஒலிம்பிக் தரவே மாட்டேங்கிறான், இவர் அன்ஃபிட்டுங்கிறான். உங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் உங்கள்கிட்ட போதுமான வீரர்களில் உங்களால் அது முடியாது, நீங்கள் செலவு பண்ணிவிட மாட்டீங்கன்னு அவ்வளோ ரொம்ப டிமாண்டான வென்யூ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். 2036 கேட்டிருக்காங்க நம்மளுங்க. அவன் அந்த நாட்டில் கஷ்டப்பட்டு வாங்கி இப்போ அதை இப்படி ஒரு பிரச்சனை. அவர் சொல்கிறாரு, அகலிச்சோ நான் ஜெபம் பண்ண கடவோம்னு நான் சொன்னேன், 1 மணி நேரம் அந்த மக்கள் 10 லட்சம் ஜனங்களும் ஜெபம் பண்ணாங்க. இப்போது அந்த ஜனங்கள் நிறுத்தவே முடியல, நிறுத்தணும்னு சொல்கிறதுக்கு முடியாத அளவுக்கு கண்டினியூவஸாக. ஏனென்றால் அந்த ஜெப ஆவி அவளுக்குள்ளே இருந்ததுனால அந்த அபிஷேகம், ஜெப அபிஷேகம் இருந்ததுனால. இது புதிய ஏற்பாட்டு இயேசுனுடைய சந்ததிகளாகிய புத்திரர்களாகிய வாரிசுகளாகிய உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்த ஒரு பாக்கியம். அதனால் அது பெரிய ப்ரேயராக நடந்துச்சுது. அதனுடைய விளைவு உங்களுக்கு, நீங்கள் கொஞ்சம் சீனியரான ஆளுக்கு தெரியும், உங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களுக்கு, கொரிய ஒலிம்பிக் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் எவன்ஸ் அது நடந்துச்சுது. அவ்வளவு நார்த் கொரியாக்காரங்களாம் ஒன்றும் அவனை டிஸ்டர்ப் பண்ணல. கர்த்தருடைய ஆவியானவர் முழு தேசத்தை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை கொடுத்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அது நடந்துச்சு. அதனால் நம்ம ஜெப வாழ்க்கையை நம்முடைய குடும்பத்துக்கு மட்டுமல்ல, நம்முடைய ஊழியத்திற்கு மட்டுமல்ல, நம்முடைய தேசத்துக்கு மட்டுமல்ல, உலகமெங்கிலும் உள்ள மக்களுக்கு நம்முடைய ஜெபம் அது பிரயோஜனமாக இருக்கணும். அது ஆவியோடும் அனலோடும் நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு அதை பெரிய காரியங்களை நிச்சயமாய் செய்வார். அடுத்து நம்ம பார்க்குறோம் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம். இது பழைய ஏற்பாட்டில் தனிப்பட்ட நபர்களுக்கு அந்த அபிஷேகம் கிடைச்சது. அவர் சிம்சோன் மேல் ஆவியானவர் இறங்கினார். அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் அப்படி ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் கிதியோன் மேல் ஆவியானவர் இறங்கினார். இப்படி தனிப்பட்ட முறையில் கிடைக்கிற அந்த பரிசுத்தாவியினுடைய அபிஷேகம் இன்று எல்லாரும் அந்த பரிசுத்தாவியை பெறுகிறத ஒரு வாய்ப்பை நம்ம அப்போஸ்தலர்களை வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியினுடைய ஒரு பலன், ஒத்தாசை. ஆண்டவர் இயேசு சொன்னார், நான் போகிறது நல்லது, நான் இருந்தால் பிசிக்கலாக நான் ஒரு சிலருக்கு மட்டும் நான் போய் நான் பரிசுத்த ஆவியானவரை அனுப்புகிறேன். அந்த வல்லமை உங்களோடு கூட இருக்கும். நீங்கள் அந்த பரிசுத்தாவின் வல்லமையில் நீங்கள் தைரியமாக இருப்பீர்கள். நீங்கள் உலகம் எங்கிலும் போய் தைரியமாக இருக்க முடியும். பேதுருட்ட 4:8 பார்க்குறோம். அப்பொழுது பேரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, அதிகாரிகளே, மூப்பர்களே, ஒரு படிப்பறிவில்லாத ஒரு பேதுருவும் ஒரு யோவானும் ஒரு யாக்கோப்பும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் அந்த நாளில் இருந்த மூப்பர்கள், அந்த நாளில் இருந்த பிரதான ஆசாரியர் மற்றும் கௌரவமான பரிசேயர்கள் சதுசேயர்கள் மத்தியில் அவர்கள் பேசக்கூடிய அந்த தாளந்து எங்கிருந்து வந்தது?
2ஆம் அதிகாரத்திலே ஒரு படிப்பறிவில்லாத பேதுரு அவன் சங்கீதத்தை செட் பண்ணுறான், ஏசாயாவை சொல்கிறான். இப்போ அதையெல்லாம் சொல்லி இப்போ இதை சொல்கிறான், யோவேல் தீர்க்கதரிசியை பற்றி சொல்கிறான். இதையெல்லாம் பிரசங்கம் பண்ணி தான் அவன் அந்த இடத்துல அது பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு அவனுக்கு இருந்ததுனால அவன் அந்த சத்தியத்தை அவன் தெளிவாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். பெரிய காரியங்கள் அந்த கிடைச்ச உடனே தான் அந்த பிரசங்கத்தை அவன் பண்ணுகிறான். அந்த பரிசுத்த ஆவியானவர் அவனை வழிநடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். 4:31 வருது, ஆவியினுடைய பலன் நமக்குள் இருந்தால் இந்த வேத வசனத்தை நம்ம ஒரு தெளிவாக தைரியமாக நம்ம சொல்ல, யார்கிட்டையும் இயேசு என்னை ரட்சித்தார், இயேசு இதை செய்வார், ஒரு அந்த அந்த ஒரு தைரியத்தை நமக்கு எந்த ஒரு காலத்திலையும் தருவார். இந்த போன மன்மோகன் சிங் பிரதம மந்திரியாக இருக்கும் பொழுது அங்கே ஒரு கிறிஸ்மஸ் விழா வச்சுருந்தாங்க. அப்போ கிறிஸ்தவ எம்பிஸு, சோனியா காந்தி அம்மா, அப்புறம் இவர் மன்மோகன் சிங் அப்போ பிரைம் மினிஸ்டரு, அவரெல்லாம் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அவரெல்லாம் இருந்து கிறிஸ்மஸ் விழா நடத்தினாங்க பார்லிமெண்ட்டில். அதில் நான் கிறிஸ்டியன் எம்பிஸ் கூட வந்திருந்த பொழுது எனக்கு தெரிந்த, உங்களுக்கு யாரும் கேள்விப்பட்டிருக்கலாம், சௌரி பாபுன்னு ஒரு தெலுங்குக்காரரு, அவர் இந்த ஹோலி லேண்ட்லாம் கூட்டு போவார். அவர் ரொம்ப தைரியசாலி, ஒரு வித்தியாசமான ஒரு நபர். அவர் வீட்டில் தான் ஒரு ஏஜி சர்ச்சு கூட இருக்குது, சாந்தோமில், எனக்கு கொஞ்சம் தெரியும். அவர் என்கிட்ட சொன்னார், பிறகு நான் பார்லிமெண்ட்டில் பிரசங்கம் பண்ணேன், உங்களுக்கு தெரியுமான்னாரு. நீங்கள் சந்தேகமாக இருக்கு இல்லையா, பார்லிமெண்ட்டில் நீங்கள் பிரசங்கம் பண்ணுறீங்களா, என்ன பிரசங்கண்ணே? இல்லை சார், கிறிஸ்மஸுக்கு கூப்பிட்டாங்க, நான் பிரசங்கம் பண்ணேன்னாரு. அப்போ யார் அங்கே வந்திருந்தா? மன்மோகன் சிங் நம்ம பிரதம மந்திரியே வந்தார். நீங்கள் ஏதோ கதை விட்றீங்கன்னு எப்படி எனக்கு வீடியோவை எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டார். பாருங்கள் நான் பேசினேன்னா இல்லையா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு முன்னால் மன்மோகன் சிங் உட்காந்துருக்கிறாரு, சோனியா காந்தி அம்மா உட்காந்துருக்குறாங்க, மற்ற எம்பிஸ் எல்லாம் கிறிஸ்டியன் எம்பிஸுங்க, நான் கிறிஸ்டியன் எம்பிஸும் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. அவர் மத்தியில் இவர் சொல்கிறார் இந்த கிறிஸ்துமஸ் செய்தியை, நீங்கள்லாம் கடவுளை தேடி தேடி போகிறீங்க, எங்களுக்கு ஏசப்பா எங்களை தேடி வந்தார். இந்த கிறிஸ்துமஸ் செய்தியை அவர் ரொம்ப தைரியமாக சொன்னார். அவங்கெல்லாம் எல்லோரும் இருக்காங்க, நீங்கள் சீக்கியர், பிரதம மந்திரி சீக்கியராக இருக்கிறீங்க, மற்றவங்க ஹிந்துஸாக இருக்கிறீங்க, ஒரு புத்தர் கூட 1-2 இருப்பீங்க, ஆனால் உங்களுடைய தெய்வத்தை நீங்கள் தேடி போகிறீர்கள், அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு அலைகிறீங்க. ஆனால் எங்கள் இயேசு எங்களை தேடி அவர் வந்தவர் தான் இயேசு அப்படி சொல்லி ரொம்ப தைரியமாக பேசினார். அவங்கெல்லாம் கூட ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதை அந்த வீடியோலாம் பார்த்தேன். அப்போ இப்படிப்பட்ட ஒரு அதிகாரங்கள் மத்தியில் ஒரு தைரியமாக நீங்கள் பேசணுன்னா அதுக்கு ஒரு பரிசுத்த ஆவியினுடைய பலன் ஒன்று. இந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரியெல்லாம் இருக்குது, அதில் சில பணக்கார ஆளாக இருக்காங்க. மினி பிளான்ட் ஓனர் ஒரு நாள் எனக்கு முன்ன தெரியாது, ஆனால் எங்கள் அரசு வேலையாக அவரோட காரில் உட்காந்துருக்கிறேன். அவரை சரியாக சந்திக்க முடியாத உலகம் பூரா போகிற மனுஷன், ஐஸ்வர்யவான், இப்படி அங்கே அரியலூர் பக்கத்தில் ஃபேக்ட்ரி வச்சுருக்காரு. எனக்கு யோசனையாக இருக்குது, நம்ம ஆஃபீஸ் வேலையை என்னை கூப்பிட்டு போகிறாரு, நம்ம ஆஃபீஸ் வேலைக்கு வந்தாலும் இவர்கிட்ட போய் என்ன சுவிசேஷம் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் நமக்கு இவரை இன்னொருக்கா சந்திக்க வாய்ப்பு கிடைக்காது. இருந்தாலும் ரொம்ப பெரிய பணக்காரன், அதனால் ஒரு வார்த்தையாவது போட்டு வைப்போம்னே அவர்கிட்ட மெதுவாக பேசுகிறேன். அவருக்கு பெரிய ஐஸ்வர்யவான். அப்போ பேசிகிட்டு இருக்கும்பொழுது நம்ம ஆஃபீஸ் சப்ஜெக்ட் இல்லாமல் ஒரு பர்சனலாக ஒன்று சார் அப்படின்னு அவர்கிட்ட நான் சொல்லும் பொழுது, ஐயா உங்கள்கிட்ட ஒன்று பேசிக்கலாமான்னு. என்ன ஐயான்னாரு, இது ஆஃபீஸ் மேட்டர் இல்லை, உங்கள் ஃபேக்ட்ரி மேட்டரும் கிடையாது, டேக்ஸ் மேட்டரும் கிடையாது. என்னன்னாரு, உங்களை பற்றி எங்கள் பைபிளில் எழுதியிருக்கேன்னு. அப்போ எனக்கு ஆர்டர் கொடுத்தேன், ஆவியின் பலன் உங்களை பற்றி எங்கள் பைபிளில் எழுதி, என்னையை பற்றி எழுதியிருக்கிறா, என்ன எழுதியிருக்கேனாரு, ஐஸ்வர்யவான்கள் தேவனோட ராஜ்யத்துக்குள் போக மாட்டாங்கன்னு அப்படின்னு பாலிசாக சொன்னேன். அப்படி எழுதியிருக்குது, உங்களை பற்றி ஐஸ்வர்யவான் ரொம்ப கஷ்டம். அவர் என்ன தெரியும், இவர் ஏதாவது கோவப்படுவார், ஏன் சார் என்ன சார் எதுக்கு வந்தீங்க, என்ன பேசி இதையா ஒன்று சொல்லுவாங்க, வந்தால் சரி பார்த்துக்கலாம், நீங்கள் பரலோகம் போகிறது ரொம்ப கஷ்டம் பண்ணி போட்டிருக்கு சார், கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு வாழ்ந்து விட்டேன். அவர் உடனே என்ன செஞ்சாருங்களா, அவர் சூட் கேஸை ஓப்பன் பண்ணார். டக்குன்னு ஒரு சூட் கேஸ் ஓப்பன் பண்ணி ஒரு புதிய ஏற்பாடை என்கிட்ட காமிச்சார். சார் என் ஃப்ரெண்டு இதே தான் பொழுதுனைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கிறான், ஏற்றுக்கொள்ளுங்கிறான், நீங்கள் முன்ன பின்ன தெரியாது, ஃபஸ்ட் டைம் நம்ம சந்திக்கிறோம், என்னையை பார்த்து நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, மோட்சத்துக்கே போக மாட்டீங்கன்றீங்க, எவ்வளவு தைரியமாக முன்ன பின்னது. இது ஒரு ஆவியின் பலன் இல்லைன்னா நம்ம நிச்சயமாக சொல்ல முடியாது. ஆவியினுடைய ஒரு பலத்தில் தான் பரிசுத்த ஆவியார் நமக்கு அந்த தைரியத்தை கொடுக்கிறார். அப்படியெல்லாம் இருக்குது. இந்த திருச்சியில் நான் இந்த திருச்சியில் எங்களுக்கு கான்ஃபரன்ஸ் நடக்கும். நான் இந்த உறையூர், பாலக்காடு, அந்த நிறையா பகுதிகளுக்கு நான் இன்சார்ஜாக இருந்துக்கிறேன். அப்போ கான்ஃபரன்ஸ் நடக்கும். அப்போ பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் உட்காந்துருப்பாங்க.
எங்களை கூப்பிடுவாங்க. எங்களை கூப்பிட்டு எங்களுடைய சாதனைகளை கேட்பாங்க. நீ என்ன செஞ்ச, நான் இந்த எத்தனை கோடி நீ வசூல் பண்ண, என்ன பண்ணால் சொல்லு, ஏன் குறையா வசூல் பண்ணியிருக்க அப்படின்னு அவங்க எங்களை கொஞ்சம் கடினமாக ட்ரீட் பண்ணுவாங்க. அப்போ நாங்கள் கொஞ்சம் பயந்துக்கிட்டு தான் இருப்போம். ஏன்னா நிறையா நேரங்களில் நாங்கள் எல்லா கட்சிலையும் நாங்கள் அச்சீவ் பண்ண முடியாது, சில குறைபாடுகள் இருக்கும். நான் செஞ்சிடறேன் சார் அப்படி சொல்லுவேன். ஆனால் அந்த ரொம்ப வித்தியாசமாக நடக்கும். அது வந்து சாதாரணமாக பாலிசாலாம் இருக்காது, ரொம்பவே கடுமையாக விமர்சனம் பண்ணுவாங்க. அதிகாரம் எங்கள்கிட்ட இருக்குது, ஆனால் வசூல் பண்ணலன்ற குறைபாடை பண்ணும்பொழுது அப்புறம் அந்த ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் அந்த கான்ஃபரன்ஸ் நடந்த பிறகு ஒரு 10 நிமிஷம் டீ குடிக்கிறதுக்கு ஒரு ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. அதில் உட்காந்துருக்கிற எல்லாருமே கிறிஸ்தவர் அல்லாத அதிகாரிங்க. ஒரு 10-20 ஆஃபீஸர் உள்ள உட்காந்துருக்காங்க. அதில் ஒரே ஒரு முஸ்லீமு, ஒரே ஒரு கிறிஸ்டியன், நான், இவ்வளோ தான் நம்ம உட்காந்துருக்கோம். அந்த மேலதிகாரி எல்லாத்தையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு. என்ன கேள்வி கேட்குறாருன்னா, என்னைய பார்த்தா கேட்குறாரு, நாங்கள்லாம் உங்கள் கோயிலுக்கு வர்றோம், நாங்கள்லாம் உங்கள் சாமியை கும்பிடுறோம், நாங்கள்லாம் வேளாங்கண்ணிக்கு போகிறோம், நீங்கள் ஏன் எங்கள் கோயிலுக்கு வரமாட்டேன்றீங்க, ஏன் அவ்வளவு ஒரு குறுகிய மனப்பான்மையோடு இருக்கிறீங்க? அது பப்ளிக்காக ஒரு கான்ஃபரன்ஸில் அவர் பேசுகிறார். நீங்கள் ரொம்ப குறுகிய மனப்பான்மை கிறிஸ்தவங்களுக்கு நீங்கள். அப்போ எல்லோரும் என்னை பார்க்குறாங்க, இப்போ என்ன சொல்ல போகிறாருன்னு. இப்போ நான் ரொம்ப கடுமையாலாம் பேச முடியாது. என்னோடய மேலதிகாரி அவர் நினச்சா ஏதாவது வேணும்னே கூட எனக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்துடலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடலாம். நான் ஜாகிரதையாக பேசணும். நீங்கள் ஏன் இப்படி சுயநலமாக இருக்கிறீங்க? அப்போது அவர்கிட்ட சொன்னேன், சார் உங்கள் கதை வேறு, எங்கள் கதை வேறு. நீங்கள் எத்தனை சாமினாலும் ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம், உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. உங்களுடைய மதம் அதை அனுமதிக்குது. நீங்கள் ஒரு மனுஷனை கூட தெய்வமாக மாற்றிக்கலாம், என்ன ஒரு 10 சேர்த்துக்கலாம், இயேசு போட்டாவே நீங்கள் வச்சுக்கிருவீங்க. ஆனால் எங்களுக்கு இது கணவன் மனைவி உறவு, ஒரே இது மணவாளன் மணவாட்டி உறவு. எங்களுக்கு நாங்கள் நினைக்க முடியாது சார். நாங்கள் அவர் மணவாளன், நாங்கள் மணவாட்டி, திருச்சபை விசுவாசிங்க. என்னால் அப்படியே ஒரு கப்சிப்பாயிடுச்சு. ஆண்டவர் கொடுத்த ஒரு தைரியம்தான். ஆகையினால இப்போ நமக்கு வந்து நம்ம உலகத்தில் மற்ற காரியங்களில் இருக்கும்பொழுது பரிசுத்தாவியானவர் கொடுக்குற அந்த தைரியத்தில் தான் நம்ம இருக்கிறோம். நம்ம அப்படி அந்த தைரியத்தை ஆவியினுடைய அந்த அதாவது நம்ம வரவழைத்து கொள்ள வேண்டியிருக்கிறது, பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது தைரியத்தை காம்ப்ரமைஸ் பண்ணிட முடியாது. அதை அப்போஸ்தலர் 11:24 பர்னபாவை பற்றி எழுதிக்கும் பொழுது அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனுமாய் இருந்தான். இப்போ அதே தான் இவனை பற்றி எழுதியிருக்குது. நீங்கள் 6ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் நீங்கள் அதை சூஸ் பண்ணுறாங்க. ஒரு 7 பேரை அந்த இதுக்காக பந்தி விசாரிப்புக்கு சூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அங்கே ஒரே பாலிடிக்ஸு. நம்ம இந்தியா மாதிரி நேரங்களில் வெளிநாடுகளில் அது பிரச்சனை இல்லை. நம்ம நாடுகளில் இப்போ கூட இந்த பந்திகளில் பிரச்சனை வந்துடும். எனக்கு குறையா வச்சாங்க, கூட வச்சாங்க, எனக்கு அதை வைக்கலை, இதை வைக்கலை, பெரிய பீஸு வரல எனக்கு. நம்ம பஞ்சாயத்து அப்படி அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்கு. அதனால தான் அதை விதவைகளுக்கு பாரபட்சம். இது நீ கிரேக்காவிலேருந்து வந்த விதவை, நீ யூத விதவைன்னு பல பிரச்சனை இருப்பான். அப்போ ஒரு 7 அவர்கள் 7 பேரும் பரிசுத்தாவினாலே அபிஷேகம் பெற்றவங்க. அவங்க இருக்கிற செய்கிற வேலை இந்த பந்தி விசாரிப்பு சூப்பர்வைசர் யாருக்கு அந்த. ஆனால் அவர்கள் அந்த வசனம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், பரிசுத்தாவினாலே நிறைந்தவர்கள். அதில் நிறைஞ்ச 2 ஆள் தான் பிலிப்பு. உங்களுக்கு எல்லாருக்கும் பிலிப்பு தெரியும். அதே மாதிரி ஸ்தேவான். தேவானம் பரிசுத்தாவில நிறைந்து அவனுக்கு கல்லறிந்து அவனை கொல்றதுக்கு எல்லா முயற்சியும் அந்த 7ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அதை பார்க்கும்போது 7:55 ஸ்தேவான் பரிசுத்தாவினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டார். இந்த அபிஷேகத்தினுடைய விளைவு அவன் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுது. பரலோகத்தில் தேவனை சிங்காசனத்தை பார்க்குறான், இயேசுவார் அவன் நிற்கிறத பார்க்குறான். எல்லாம் பரிசுத்தாவியானவர் கொடுக்கிற இந்த வித்தியாசமான அனுபவம். இந்த அனுபவத்தை எவனிடத்தில் எவன் அதிகமாக அதை கேட்டு பெற்றுக்கொள்கிறானோ அவனுக்கு அதை கொடுக்குறார். இவன் அந்த தைரியசாலி. அவன் சாதாரண ஒரு அந்த சப்ளையருக்கு ஒரு சூப்பர்வைசராக இருந்தவன் தான் அந்த 6ஆம் அதிகாரத்தில் தான். ஆனால் அவனுக்குள்ள ஒரு பரிசுத்த ஆவியை பெற்ற ஆளை அவனை அப்பாயிண்ட் பண்ணும் பொழுது, அதை அவன் வளர்த்து கொள்ளும் பொழுது, அந்த எதிரிகளெல்லாம் வந்து முதல் இரத்த சாட்சி அவனை கொலை செய்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அவன் தைரியமாக இருக்கிறான். அந்த கொலையிலிருந்து பார்த்து கொண்டிருந்த சவுல் தான் பின்னாடி பவுலாக மாறுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல் பிலிப்பும் அந்த பரிசுத்தாவியில் ஒரு நிறைந்தவனாக மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்குறதை 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். பிலிப்பு 8ஆம் அதிகாரத்தில் அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று என்று வாசிக்கிறோம். நீங்கள் வந்து ஒரு தேவ மனுஷனால் எப்படி உண்டாகும்னு நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. அது நடந்தது தமுக்க மைதானத்தில் 1920 முன்னாலே தமுக்க மைதானத்தில் சாது சுந்தர் சிங் வந்து பேசினார் மதுரையில். அவர் மதுரையில் பேசும்பொழுது அந்த மதுரை பூரா அவரை பற்றி தான் பேசிச்சு. நாங்கள் அதை பற்றிய வரலாற்று உண்மைகள் சொல்லப்படுது. அந்த
மதுரையில் தமுக்க மைதானத்தில் சாது சுந்தர் சிங் பிரசங்கம் பண்ணும் பொழுது அந்த இங்கே வராத அநேக கூட்டம், வராத ஜனங்கள் கூட பஞ்சாபிலிருந்து ஒரு சாது வந்திருக்காராம், அது ஒரு கிறிஸ்தவ சாதுவான் அப்படி சொல்லி எங்கும் அந்த பேச்சு தான் வந்துச்சு. உங்களை எல்லாருக்கும் எனக்கு சாரான ஒரு சிஸ்டர் பெர்சனலாக என்கிட்ட சொன்ன ஒரு சாட்சி. அவங்களுடைய தகப்பனார் அந்த அழகர் கோயிலில் இந்த காதில் பூ வச்சுட்டு இந்த சிங்கி அடிச்சுட்டு கொயர் பாடுறவர், ஒரு நான் கிறிஸ்தவ பாடல், கிறிஸ்தவர் அல்லாத பாடல்களை இந்த அழகர் கோயிலில் பாடிக்கிட்டு இருந்தவர் தான் நம்ம இவருடைய அப்பா. பின்னாடி ஆசீர்வாதம் பண்ணி பேர் வச்சுருந்தார் சாராளோஜருடைய தகப்பனார். அவர் இந்த மாதிரி ஒரு சாமியார் வந்திருக்கிறாருன்னு பார்க்குறதுக்கு நம்ம தமுக்க மைதானத்துக்கு போகும்பொழுது அவர் இறங்கும்போது கொஞ்சம் பக்கத்தில் இருந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் இறங்குற அந்த சவுக்கு கம்புனால் படிக்கட்டு போட்டிருந்தாங்களாம். சிஸ்டர் ரொம்ப தெளிவாகவே நேரில் இருந்த மாதிரி சொன்னாங்க என்கிட்ட. நான் அதனால தான் அவ்வளோ தெளிவாக சொல்கிறேன். அவர் அந்த சாது சுந்தரி இறங்கும்பொழுது கால் கொஞ்சம் ஸ்லிப் ஆகிட்டு, ஸ்லிப் ஆகும்பொழுது இவரோட தோளில் கையை வச்சுருக்கிறார். அந்த இவருடைய சாராள சிஸ்டருடைய அப்பா அவர் திருமணமாகலை, அந்த ஒரு டச்சில் தான் அவர் ரட்சிக்கப்பட்டார் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நான் சொல்லலை, அந்த சகோதரியே சொல்கிறேன். அந்த பரிசுத்தவானுடைய கையை கொண்டு எங்கள் அப்பா டோட்டலி ஒரு ஹிந்து மனுஷன் வைக்கும்போது அவருடைய அந்த அபிஷேகத்தினால எங்கள் அப்பா ரட்சிக்கப்பட்டாங்க, அவங்களுடைய பிள்ளைகள் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். அப்போது நம்ம இதிலிருந்துன்னா ஒரு தனி மனிதன் எப்படி 8ஆம் அதிகாரத்தில் ஒரு அபிஷேகம் பெற்றவன் ஒரு பட்டணம் முழுவதுக்கும் ஆசீர்வாதமாக இருந்தான், அநேக அற்புதங்கள் நடந்தது, அதிசயங்கள் நடந்தது. எப்படி நடந்ததுன்னா இட் இஸ் பாசிபிள். அந்த ஒரு மனிதனால், அந்த அசுசா ஸ்ட்ரீட்டில் அந்த ஒரே ஒரு ஜெயம், அந்த அந்த இவர் வில்லியம் சேமோர், அந்த ஒரு மனுஷனால் அமெரிக்கா முழுவதிலும் அந்த பெந்தகோஸ் அனல் வீசியது. அதிலிருந்து புறப்பட்டு அநேக மிஷின், அசம்பிளிஸ் ஆஃப் காட் மிஷனரிஸ் முதல் மிஷின் 2016 ஏதோ, அதாவது 1016 ஏதோ கேரளாவுக்கு முதலாள் வந்தாங்க. இந்த மிஷினரியாக வந்தவர் அந்த இதில் இருந்தவர். அப்போது உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் அவருடைய தலைமுறை, இந்த கிறிஸ்துவின் சந்ததியாகிய தலைமைக்குள்ள இந்த பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் நமக்கு அது ஒரு விசேஷத்தது. நாம் எவ்வளவிற்கு அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்கிறோமோ அதை கர்த்தர் தர்றதுக்கு வல்லமையாக இருக்குது. 6:10 நீங்கள் ஸ்தேவான் பேசின, அப்போஸ்தலர் 6:10 பேசின ஞானத்தையும் ஆவியை எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று என்று பார்க்குறோம். அந்த ஆவிக்குள்ளேருந்து ஒரு காரியத்தை பேசும்பொழுது மறுக்க முடியாது, அவ்வளவிற்கு அதை கன்விட் பண்ணும். அதனால் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த பரிசுத்தாவியினுடைய அபிஷேகம் என்பது இயேசுனுடைய சந்ததியாருக்கு வாக்களிக்கப்பட்டது. நீங்கள் எருசலேமில் காத்திருங்க, அப்பொழுது உங்களுக்கு பரிசுத்தாவியான உங்கள் மேல் வருவார். நீங்கள் உலகமெங்கிலும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க, நான் இன்னும் உங்களோடு கூட உலகத்தின் முடிவு பரியந்தம். இந்த வாக்கு தத்தத்தோடு அது சொல்லப்படுகிறது. ஜப அபிஷேகம், அப்புறம் பரிசுத்தாவியினுடைய அபிஷேகம், அடுத்து இயேசுவை பற்றி நம்ம பார்க்குறோம். பழைய ஏற்பாட்டில் அநேக இடங்களில் இயேசுவை பற்றி காலையில் கூட சொன்னேன். அநேக வார்த்தைகள் தீர்க்க தரிசனமாக மேசியாவை பற்றி எழுதிக்கிறது. இந்த 53ஆம் அதிகாரத்தில் இயேசுனுடைய பாடு மரணத்தை குறித்து ஏசாயாவில் எழுதிட்டு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல, இந்த முதல் 5 புஸ்தகமும் யூதர்கிட்ட இருக்குது. டால்மேடில் நம்ம ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், இந்த புத்தகங்களெல்லாம் யூதர்களுக்கு இருக்குது. அதோடு இந்த தீர்க்கதரிசி புஸ்தகங்களும் அவங்களுடைய புஸ்தகத்தில் இருக்கும். இந்த ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை மட்டும் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஏசாயா 53 பற்றி இந்த தலைமுறை யூதன், அந்த யூத ரபிகிட்ட வந்து சந்தேகம் கேட்டால் அவங்களால சொல்ல முடியாது. பாடுபடுகிறது, இப்போ நமக்கு அது தெரியும், அது கிறிஸ்துவனுடைய பாடு அப்படின்னு சொல்லி. பழைய ஏற்பாட்டில் அந்த கிறிஸ்துவனுடைய பாடு. இப்போது இயேசு வார்த்தையாக அவர் உயிரோட கூட இருக்கிற காலத்தில் வார்த்தையாயும் இயேசுவாக இருந்த ஆண்டவர் இப்பொழுது வார்த்தையாக நம்மிடத்தில் இருக்கிறவர். அவர் அந்த வார்த்தையை நமக்கு இயேசு அந்த வார்த்தையாக, அப்போ இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். அப்போது வழி, வாசல், ஜீவன் நமக்கு வேணாம் வேதம் தான் சொல்லித்தரும். நீங்கள் எப்படி நடக்கணும், எப்படி நடக்கக்கூடாது, எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது என்பதை எல்லாம் நமக்கு இந்த வார்த்தையாகிய இயேசு தான். அவர் இன்னொன்று 8:2-18 அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால எபிரேயரில் அவர் சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்வதற்கு, நம்முடைய கஷ்டங்களை அவர் புரியும், நம்முடைய பலவீனங்கள் நமக்கு அவருக்கு ஆண்டவருக்கு நம்ம பலவீனங்கள் தெரியும், நம்முடைய குறைபாடுகள் தெரியும். அதில் நமக்கு உதவி செய்வதற்கு, முற்றுமுடிய ரட்சிக்கிறது, கடைசி வரைக்கும் நம்மளை கொண்டு போகிறதுக்கு அவரை நாம் பற்றி ஜீவிக்கும் பொழுது கிறிஸ்துவனுடைய முன்னுதாரணம், அவருடைய வார்த்தைகள் நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம்.
எப்பொழுதும் அவர் வேண்டுது. நமக்கு ஒரு பெரிய இயேசுவினால் கிடைக்கிற மிகப்பெரிய லாபம் என்ன என்றால் 7:25 எபிரேயரில் பார்க்கும் பொழுது, தம் மூலமாய் தேவனிடத்தில் சேர்க்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறவர் அப்படினால் அவர் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். அநேக நேரங்களில் நம்ம கிறிஸ்தவ ஜீவியத்தில் பல போராட்டங்களை நம்ம பார்க்குறோம். அந்த போராட்டத்தில் தாக்கு பிடிக்க முடியுமா என்றெல்லாம் யோசிக்கிறோம். ஆனாலும் கூட ஆண்டவருடைய வார்த்தை இயேசு நமக்கு முற்றுமுடிய கடைசி வரைக்கும் ஒரு காரியத்தின் துவக்கத்தை காட்டிலும் அதன் முடிவு நல்லது. பிரசங்கி 7:7 வாசிக்கிறோம். பிரசங்கி 7:1 வாசிக்கும் பொழுது, ஒரு மனிதனுடைய ஜனன நாளை காட்டிலும் பிறந்த நாளை காட்டிலும் அவனுடைய மரண நாள் நல்லது. ஏனென்றால் நீ ஓட்டத்தை எப்படி துவங்கினார் என்பது காரியமில்லை, ஓட்டத்தை எப்படி முடிக்கிறா, உன் ஜெபஜீவியம் எப்படி இருக்கிறது, நீ கடைசி காலத்தில் எப்படி இருக்கிறா, உன் சூழ்நிலைகள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி அந்த முடிவை குறித்து நம்ம ஜாக்கிரதையாக. ஒரு காரியத்தின் துவக்கத்தை காத்திரும் முடிவு நல்லது. அற்பமான ஆரம்ப நாளை யார் அசட்டை பண்ணலாம்? ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூரணமாக இருக்கும். தேவன் அதை விரும்புகிறார். நம்முடைய முடிவு சம்பூரணமாக இருக்கணும். அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளரணும் அப்படின்னு இயேசு என்றப்போ அவருடைய சிலுவை, அவருடைய ரத்தம், அவருடைய பாடுகள், அவருடைய வார்த்தை, அவருடைய நாமம் எல்லாம் இன்றைக்கும் அவைலபிளாக இருக்குது. இயேசு நமக்கு இந்த புதிய அவருடைய வாரிசாகிய நமக்கு இயேசு சாலிடா நமக்குள்ள அவர் வாசம் பண்ணுகிறார். அந்த இயேசு பற்றி நம்ம பார்க்கிறோம். அந்த ரத்தத்தினால் நீங்கள் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த எபிரேயர் அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் அடிக்கப்பட்ட வண்ணமாகவே இருக்கிற ஆட்டுக்குட்டின்னு இருக்கிறது. இயேசுநாதர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் அடிக்கப்பட்டார். அவருடைய ரத்தம் இன்னும் உறையவில்லை. ஒரு இடம் தினகரன் பிரதர் பிரசங்கம் பண்ணார், ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அந்த பிரசங்கத்தில் அவர் சொன்னார், இயேசுனுடைய ரத்தம் இன்றைக்கும் அது கிளாட்டாகலை, அது உறையவில்லை. அது உறைந்திருந்தால் உங்களுக்கு எனக்கு அந்த இரத்தத்தில் பாவ மன்னிப்பு கிடைக்காது. இன்னும் வரப்போகிற தலைமுறைக்கு அந்த இரத்தத்தினுடைய அந்த வல்லமை அந்த லிக்விட் ஃபார்மில் தான் இன்னும் இருக்குது அப்படின்னு அந்த வசனத்தை சொன்ன 5:6 அடிக்கப்பட்ட வண்ணமாகவே இருக்கிறார். நீங்கள் இதை வச்சு தான் ஒரு வில்லியம் கூப்பர், உங்களுக்கு சிஎஸ்ஐ பின்னணியில் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். அதில் உள்ளவங்களாக இருந்தால் இம்மானுவேலின் அந்த இரத்தத்தினால்னு ஒரு பாடல் உண்டு. அது இது அடிப்படையில் எழுதுதான். இம்மானுவேலின் இரத்தத்தால் நிறைந்த ஊற்றுண்டே, பாவத்தீங்கும் அதனால் நீ வீர்த்தியாகுமே, நீ வீர்த்தியாகுமே, நீ வீர்த்தியாகுமே. இந்த பாடல் ஒரு பெரிய ஹிட் சாங். இது இயேசுனுடைய ரத்தம். இன்றைக்கும் இட் இஸ் அவைலபிள். இன்றைக்கும் ஒரு மனம் திரும்புகிற ஒரு ஆத்துமாவுக்கு, ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தை எனக்கு அனுப்பும், என்னை சுத்திகரியும், என்னை சுகப்படுத்தும், எனக்கு ஒரு மறுவாழ்வை தாரும், என் பின்மாற்றத்திலிருந்து எனக்கு மறுபடியும் ஒரு வாழ்க்கையை தாரும் என்று சொன்னார். இன்றைக்கும் அந்த ரத்தம் நம்மளை சுத்திகரிக்கிறதுக்கு அது லிக்விட் ஃபார்ம்லேயே இருக்குது. அதை நம்ம அவருடைய நாமத்தில் அதை கேட்கணும். இயேசு ரத்தம். இந்த பாட்டுக்குள்ள அந்த யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா, தெர் இஸ் அ ஃபவுண்டன் ஃபில்டு வித் பிளட், அது ஆங்கிலத்தில் அந்த பாடல் இருக்குது. நான் ஒரு நாள் அந்த பாட்டை கேட்டுக்கிட்டு இருந்தேன் ஆங்கிலத்தில். தெர் இஸ் அ ஃபவுண்டன் ஃபில்டு வித் இஸ் பிளட். அது சகரியா புஸ்தகத்தில் அதை வாசிக்கலாம். ஒரு திறந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எருசலேம் குடிகளுக்கும் ஒரு திறந்த ஊற்று உண்டாயிருக்கும். ஒரு ஊற்று திறக்கப்பட்டிருக்கும். இட் இஸ் அவைலபிள். காட்ஸ் பிளட் இஸ் அவைலபிள் 24/7. நடுராத்திரியாவது பகல்லையாவது எந்த நேரத்திலையும் ஒரு மனிதன் மனம் திரும்புவானாலா, தான் செய்த குற்றத்தை உணர்ந்து, ஏன்னா உலக பிரகாரமாக மன்னிக்க முடியாது. ஒரு கொலை செய்தவனை எப்படி ஆண்டு மன்னிக்க முடியும்? எங்கள் வீட்டில் ஒரு மந்திரவாதி ஒரு நாள் தங்கியிருந்தார். அது உங்களுக்கு அவரை தெரியுமா நம்ம தெரியல. அவர் காலையில் பாஸ்டர் சொன்ன உடனே எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு. ரஷ்யா உதாரணத்தை சொன்னார். அவர் பாஸ்டர் ஜாசுவா, அவர் பாஸ்டர் சுப்பையா பிள்ளைன்னு அவர் பேர். அவர் பிரபலியமான ஒரு மந்திரவாதி. அவர் சொந்த ஊர் சிவகாசி. அவர் பின்னாடி ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஒரு நல்ல சபை வச்சு நடத்தினார். நிறைய இடங்களில் ஊழியம் செய்தார். நான் ஒரு நாள் அவருக்கு லெட்டர் போட்டு, வாங்க எங்கள் அரியலூருக்கு நான் ஒரு மீட்டிங் ஒழுங்கு பண்ணுறேன்யா, ஒரு 3 நாள் மீட்டிங் ஒழுங்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டுருந்தேன். அவர் எங்கள் வீட்டில் தான் தங்கியிருந்தார். அப்போ தான் அவர் சாட்சிகளெல்லாம் நான் கேட்டேன். அப்போது அவர் கொலை செய்தது, அந்த மாந்திரிகத்தில் கொலை செய்தது,
அவர் வந்து கையிலே ஜட்ஜ்மெண்ட் வச்சுருக்கிறாரு. அவர் கையிலே ஜட்ஜ்மெண்ட்டு அந்த கோர்ட்டில் போய் சொன்னது, இவர் கொலை செஞ்சது பின்னாடி பேப்பரில் போட்டிருக்குது. ஒரு ஊழியத்துக்கு போனவங்கள கூட ஒரு மந்திரத்தில் நிறுத்தி வச்சுட்டேன்னாரு. ஒரு சிஎஸ்ஐக்காரங்க அந்த இது பக்கத்தில் விகேபுரம் பக்கத்தில் ஒரு குழுவாக ஜபத்துக்கு ஊழியம் வந்தான்னு வர்றவங்கள ஒரு மந்திரத்தை போட்டு அவங்கள நகர முடியாமல் ஆக்கிட்டார். அப்படிப்பட்ட ஒரு ஈவில் ஸ்பிரிட்டை அவர் கையில் வச்சுருந்தாராம். அவர் ரொம்ப எனக்கு நிறையாவே சொன்னார், அதை சொல்ல. அப்போ அந்த இதெல்லாம் இது பண்ணவர் ஒரு கொலையெல்லாம் பண்ணியிருக்கேன்னாரு. நான் சொன்னார், நான் ஒத்துக்கிட்ட கொலையை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன், ஒத்துக்காத கொலையெல்லாம் சொல்ல மாட்டேன்னாரு. இவர் வந்து கொலை பண்ணி ஒரு பிரசவ ஸ்திரியை கொலை பண்ணிட்டார், அந்த குழந்தை வயிற்றில் இருக்கிற பிள்ளை எடுக்கிறதுக்காக. அந்த ரத்தத்தை வச்சு தான் ஏதோ ஒன்று பண்ணுறேன்னு. அப்போ இவர் அந்த அம்மா இருந்து புருஷன் அந்த கவலையிலே இறந்து போயிட்டார். அந்த குடும்பமே அழிஞ்சு போச்சு. ஒரே ஒரு வயசானவர் அந்த பிள்ளையுடைய தகப்பனார் மட்டும் பட்ட படுக்கையாக இருக்கிறார். அவர் தான் இப்போ ரசிக்கப்பட்டார். அவர் ஆண்டோடைய சத்தியத்தை அங்கே சொல்லி அது ஒரு வித்தியாசமான அனுபவம். ஒரு மனிதனுக்கு யோவான் என்ற ஒரு ஜான் என்ற ஒருத்தருக்கு ஒரு மந்திரம் வைக்கும் பொழுது அந்த மந்திரம் பலிக்கலை. அந்த ஆவி வந்து இவர்கிட்ட சொல்லிச்சலாம், இவங்கிட்ட என் மந்திரம் பலிக்காது அப்படின்னு சொன்னதுனால இவர் நேரில் அந்த யோவான் அந்த ஜான்றவரை போய் பார்க்க போய் அவர் சமீபத்தில் மனம் திரும்பின விசுவாசி, நல்ல சாலிடான விசுவாசி. அப்போ நம்ம மந்திரம் ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவன்ட்ட ஆப்ரேட் ஆகாதுன்னு கண்டுபிடிச்சி தான் அவர் மனம் திரும்பி வந்தவர். அவர் அந்த பின்னாடி அவர் சாட்சிகளெல்லாம் சொல்லும் பொழுது கோர்ட்டில் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அம்மாவை கொன்னுவிட்டேன், இப்படி கொன்னேன் அப்படி கொன்னேன்னு இருக்கார். அவர் நான் கேஸ் எடுக்க முடியாதுன்ட்டுருக்கார். நீங்கள் இல்லை, நீ எடுத்தே ஆகணும். நான் வந்து இப்போ கிறிஸ்தவன் ஆகிட்டேன், எனக்கு தண்டனை கொடுத்துருங்க, தூக்கு தண்டனை கொடுத்தாலும் சரி, நான் ரசிக்கப்பட்டேன், நான் இதை மனசில் வச்சு அழுத்திக்கிட்டு வரணும். அவன் போலீஸ்காரன் என்னையா எனக்கு தலைவலியை உண்டாக்குறா, நான் கொன்ன ஆள் தெரியாதுன்னு நான் எல்லாம் முடிச்சு வச்சார். இவருடைய வம்புனால அந்த கேஸ் எடுத்தாங்க. அந்த கேஸ் அந்த வம்புனால இவன் மதுரை கோர்ட்டில் அதை வந்து அந்த கேஸை விசாரித்தாங்க. இவர் சொல்கிறாரு, நான் தான் இப்படி கொன்னேன்னு. அந்த ஜட்ஜி யாராவது இதுக்கு விட்னஸ்னால் ஒரு விட்னஸும் இல்லை. கடைசியில் விட்னஸ் இல்லாத இவர் அக்யூட் பண்ணிட்டாங்க. ஓ, நீ கொன்னேன்றாயா, நீ கொன்னன்றதுக்கு நீ தானே சொல்கிற, இன்னொரு தேர்ட் பார்ட்டி வந்து இவன் கொன்னதை பார்த்தேன்னு சொல்லணும்ல. ஒருத்தனை வரமாட்டேங்கிறான், ஒருத்தனை தெரியலங்கிறான். அப்போ நீ எப்படி கொன்னேன்றது யாராவது பார்த்தானா போனானா, நான் காட்டுக்குள்ளே வச்சு கொன்னேன் இப்படி கொள்ள எல்லாம் சொல்லி. அப்போ அவர் ஜட்ஜி ஆர்டர் போட்டார், அக்யூட் பண்ணிட்டார். இவர் சொல்கிறார ஒழிய ஆனால் இதுக்கு யாராவது பார்த்ததாக ஒரு டெஸ்டிமோனி ஒன்று விட்னஸ் இல்லை. அதனால் இவர் அந்த ஜட்ஜ்மெண்ட்டு கையில் வச்சு என்கிட்ட காமிச்சார். அப்போது ஒரு மனிதன் வந்து செய்த பாவத்துக்கு அவனுக்கு வந்து இதுக்கு கூட மன்னிப்பு உண்டா என்று தவிக்கிற ஒரு மனிதனுக்கு காலை விட பாஸ்டர் சொன்னதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அந்த தவிப்புக்கு அந்த இயேசுவின் ரத்தம் அது இன்றைக்கும் உதவி செய்யும். அந்த ரத்தத்தினால ஒரு மனிதன் பூரணமாக மாறுறதுக்கு ஒரு மனுஷன் அன்றைக்கி ஒரு மிலிட்ரி மேன் என்ற ஒரு சாட்சி சொன்னார். அவர் வந்து நானும் அவரை அழைச்சி கொண்டு சாட்சி சொல்ல சொன்னால் அவர் பயங்கரமாக சொல்லிவிட்டார். ஒரு காஷ்மீரில் அவர் ரசிக்கப்படாத ஒரு சூழ்நிலையில் ஒரு இஸ்லாமியன் வந்து இவனை திட்டினதுக்காக வாயிலே சுட் பண்ணிட்டேன்னார். சுட் பண்ணி செத்து போயிட்டான். அப்புறம் கடைசியில் ரசிக்கப்பட்டு மனம் திரும்பி அவர் இந்த லேமன் எவாஞ்சலிக்கல் ஃபெலோஷிப் என்ற ஊழியத்தில் அவர் இருக்கிறார். அப்போது இதெல்லாம் என்னென்னா நம்முடைய கற்பனை பண்ணி போனால் வந்து பாவங்களை குறித்து நீங்கள் இப்போ நடக்கிற பாவங்களையெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்களை மாதிரி ஒரு 75 வயசுக்காரனுக்கு ஒரு பயங்கரமாக இருக்குது. ஒரு நாள் பத்திரிக்கையில் ஒன்று நடக்கிற காரியங்களெல்லாம் பார்த்தா எங்கள் கலாச்சாரத்துக்கு நம்ம ஒரு சிறு வயதில் ரொம்ப வித்தியாசமாக வளர்ந்தாங்க. அப்போ நம்ம எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் நமக்கு அது தாங்க முடியல. ஒருத்தன் இந்த வயசில் இதை பண்ணியிருக்கானே, இந்த கொலையை பண்ணியிருக்கானா, இந்த திருட்டை பண்ணியிருக்கானா, இதை பண்ணியிருக்கானே, அப்படியெல்லாம் நம்ம திகைக்கிறோம், அநேகரை காயப்படுத்துகிறோம், அப்படியெல்லாம் சரி. ஆனாலும் கூட ஆண்டவருடைய ரத்தம், அந்த இயேசுவோட ரத்தம் நமக்கு அதுபோல் அவர் சிலுவையில் அவர் பட்ட பாடுகளினால இன்றைக்கும் நமக்கு அது சாதகமாக இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும். இயேசுவின் நாமத்தில், என் நாமத்தில் நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள், என் நாமத்தில் இதெல்லாம் நடக்கும். நான் 70களில் நான் அங்கே சென்னையில் தலைமைச் செயலகத்தில் வேலை செய்யும்போது, நான் வேறு சபையாக இருந்தால் கூட அப்போ மெகா சர்ச்சுன்றது இல்லை, சுந்தரம் பாஸ்டர் சுந்தரம் சர்ச்சு, அது வந்து அப்போஸ்தலிக் கிறிஸ்டியன் அசம்பிளி, பின்னாடி சாம் சுந்தரம் வந்தார். அந்த சபையில் ஒரு சகோதரி, அவங்க அங்கெல்லாம் ஒயிட் தான் ஆஃபீஸுக்கு வந்தால் கூட ஒயிட் தான் போட்டு வருவாங்க. நாங்கள் எங்களோட சில லேடிஸ் எல்லாம் அந்த சபைக்காரங்க ஒயிட் போடுறாங்க, அவ்வளோ ரொம்ப தீவிரமான ஆளுங்க. அவங்களுக்கு எனக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறாரு, அதை நான் பரிசோதித்து பார்க்கணும்.
அப்படின்னு சொல்லி நல்ல கலர் சேலையெல்லாம் கொடுத்து பொட்டுக்கிட்டு பட்டையெல்லாம் வச்சுக்கிட்டு சாது அவன் என்ன இப்போ புட்டப்படுத்தி சாய்பாபாவை பார்க்குறதுக்கு ஒரு நாள் போயிட்டாங்க. அவங்ககிட்ட போய் இவன் என்ன சொல்கிறான் பார்க்கலாம். ஏன்னா அவங்களுக்குள்ள இயேசு என் இருதயத்துக்குள்ள இருக்காரு, என்கிட்ட ஆவியின் அபிஷேகம் இருக்குது, நான் ஒரு ஜெபிக்கிற பெண்ணு, நான் இவ்வளவு பெரிய மெகா சர்ச், அது ஒன்று தான் மெகா 70களில் பார்த்தீங்கன்னா பிரசவ கைரோட்டில் இருந்துச்சு, அது ஒன்று தான் மெகா சர்ச். இந்த சபையில் இருக்கிற இவ்வளோ சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறேன், இவர் என்னமோ பெருசாக சொல்கிறாங்களே நம்ம என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு. ஏன்னா அவன் ஒயிட்டில் போனால் கண்டுபிடிச்சிருவான். அதனால் இவங்க பட்டு சேலை கொடுத்துக்கிட்டு பட்டையை இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க பயபக்தியாக போகிறாங்க. பூவெல்லாம் வச்சுக்கிட்டு, பூவெல்லாம் கூட வைக்க மாட்டாங்க, போகிறா. அவன் பக்கத்தில் வரும்பொழுதே சொல்லிட்டான், நீங்கள் போயிரு, நீ நம்ம ஆள் கிடையாது. எந்த விதமான சிம்டம் உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறது ஒரு சாதாரண ஆளுக்கு தெரியாது, அவனுக்கு தெரியுது. இந்த அம்மா நம்ம ஆள் கிடையாது, இவங்க இயேசு ஆள், என்னை சோதிக்க வந்திருக்கிறாங்க, இவங்களை உடனே வெளியே அனுப்பிச்சி விடுங்க. அவனுக்கு தெரியுது இயேசுவான இந்த அம்மா இதுக்குள்ளே இருக்கு, அவன் கண்ணுக்கு தெரியுது, அவனுடைய கண்களுக்கு. அப்போது இயேசுவானவர் நம்மோடு கூட வர்றது மிகப்பெரிய. இன்றைக்கும் இப்போ எம்மாவூர் சீசர்களை பற்றி பார்க்குறோம். எம்மாவூர் சீசர்கள் துக்கமுகமாக அவங்க என்ன செய்கிறாங்க, வழி நடக்கும் பொழுது இயேசு அவர்களோடு கூட சேர்ந்து சென்றார். அவர்களோடு கூட மெதுவாக போகிறார், பேச்சு கொடுக்குறாரு. என்ன நீங்கள் ஒரு மாதிரி கவலையோடு பேசுகிறீங்களேன்னு ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறாரு. கேட்கும்போது உங்களுக்கு தெரியாதா, நீர் அந்நியரா, இயேசு இப்படியெல்லாம் பேசினார், கடைசியில் அவரை அடித்து சிலுவையில் அடித்து போட்டாங்க, 3ஆம் நாள் எழுந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி நாங்கள் அந்த குழப்பத்தில் ஊழியத்தையும் விட்டுட்டு ஐக்கியத்தையும் விட்டுட்டு விசுவாசிகளுடைய தொடர்பையும் விட்டுட்டு நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போகிறோம். அப்படி தான் அந்த எம்மாவுக்கு போகிறாங்க. எம்மாவூரில் நடக்கிற சம்பவம் உங்களுக்கு தெரியும். இன்விசிபிளாக தேவன் நம்மோடு கூட வருவார். யாராவது ஒரு மனிதனை அவர் அனுப்பிச்சு வைப்பார், நமக்கு தெரியாது. கூடவே அங்கே வரும்பொழுது தான் அங்கே ஆண்டவர் போகிறதும் போல் நான் பார்க்குறேன். ஒரு பாட்டு கூட இப்போ பெரிய அப்புறம் போகிறவ ரொம்ப ஹிட் சாங்கு இது. அந்த கான்டெக்ஸில் அந்த அம்மா அந்த யாரோ ஒருத்தர் எழுதினார், இந்த அம்மா ஒரு பிஷப் அம்மா அதை ஃபேமஸ் ஆக்கி விட்டாங்க. அப்போ தான் இவர்கள் இங்கே இரும், எங்களோடு தங்கியிரும், சாயங்காலமும் ஆயிற்று, வேலையும் போயிடுச்சு, எங்களோடு தங்கியிரும் என்று வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். நீங்களும் நானும் ஜெபிக்கும் பொழுது ஒரு மேலெழுந்த வாரியாக ஜெபிச்சிடக்கூடாது, ஒரு வருந்தி கேட்டு. அந்த வசனம் ரொம்ப உருக்கமான வசனம். வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். சூனேமியாள் எலிசாவை வருந்தி கேட்டுக்கொண்டா, வாங்க அப்படின்னு வருந்தி தேவனை கேட்கும் பொழுது அற்புதம் நடக்கும். உள்ள போய் அப்பத்தை பிக்கிறார். பிக்கும் பொழுது அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கிறது. அவர்கள் சொல்கிறார், அது பைபிள் அப்படி இல்லை, பண்டிதர்கள் சொல்கிறாங்க, இயேசுனுடைய கையில் இருக்கிற காயத்தை அவர்கள் பார்த்துருக்கக்கூடும். அப்போ அந்த பயந்து போன சீசர்கள் தைரியமாக பின்னாடி எருசலேமுக்கு வராங்க. சாராவளன் சிஸ்டர் இந்த சம்பவத்தை கூட ஒரு கவியை, எம்மாவூர் சீசர்களின் எல்லா மன இருள் நீக்கினாரே, எம்மன கலக்கங்கள் நீங்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே, என் மன கலக்கங்கள் நீங்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே, உயிர் தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசன் சொந்தமானாரே, உயிர் தெழுந்தாரே. நம்ம எபேசியர் 2:13 தூரமாயிருந்த நீங்கள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமாய் நீங்கள் ஆனீர்கள் என்று நம்ம பார்க்குறோம். சகல பாவங்களையும் நீக்காது, எவ்வளவு பெரிய பாவங்களாக இருந்தால். 1 யோவான் 1:7 பார்க்குறோம், காட்ஸ் பிளட் இஸ் சஃபிஷியன்ட் டு ஃபர்கிவ் எனி மேன். அவன் அதை உண்மையோடு நான் இதை பண்ணிட்டேன் எனக்கு மன்னிங்கன்னு கேட்டார். அது அந்த உரையாத ரத்தம், கிளாட்டாகாத ரத்தம். உலகமெங்கிலும் எல்லா இடங்களிலும் எந்த மூலையிலிருந்து ஒரு மனிதன் ஆண்டவரை நோக்கி இயேசுவே மன்னிங்கள்டார், அவருடைய ரத்தம் மன்னிக்கிறது. அவர் சிலுவை மூலமாக மீட்பு கிடைக்கிறது, சமாதானம் கிடைக்கிறது, ஒரு ஒப்புரவாகுதல் கிடைக்குது. வானத்துக்கும் பூமிக்கு இருந்த பகை மாறுகிறதை நாம் பார்க்கிறோம், சமாதானம் உண்டாகுது. அடுத்து நாம் பார்க்கிறது பிரசங்கத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய காரியம் என்றால் விட்டுச்சிட்டு பிரசங்கிக்கிற ஒரு தாளந்தை நம்ம பார்க்கிறோம். பரிசுத்தாவி மேசியாவினுடைய வருகையை நம்ம பார்க்கிறோம். அதோடு இப்பொழுது பிரசங்கிக்கிற அந்த வல்லமையை 1:15 பரலோகத்திலிருந்து
11 பேரோடும் கூட எழுந்து இன்று பிரசங்கித்தான் என்று சொல்லி நம்ம அப்போஸ்தலர் 1:15 வாசிக்க 120 பேர் கூடியிருந்த இடத்துல பிரசங்கம் நடக்குது. 2:14 பரிசுத்த ஆவிக்கு பிரசங்கிக்கிற ஒரு அபிஷேகம், ஒரு வல்லமையை அவர் இந்த புதிய ஏற்பாட்டு மக்களாகிய நமக்கு தரார். நம்ம ஒருவேளை சாதாரண, இப்போ நானும் ஒரு பெரிய பிரசங்கியார் இல்லை, இந்த கிதியோனுக்காக வசூல் பண்ண போகும்பொழுது ஒரு சபைகளில் போனால் ஒரு 15 நிமிஷம் பேச சொல்லுவாங்க. அங்கே தான் நம்ம பேசி பழக்கம். இவ்வளவு நேரம் பேச சொல்லுது இங்கே தான். அப்போது அப்படி தான் நான் சின்ன பிரசங்கத்தை பண்ணுவேன். பாஸ்டர் ஏதோ ஆண்டவரை வச்ச அன்பு, பாஸ்டர் அன்பு என்னை கொண்டு விட்டுருக்கிறாரு ஆண்டவர். இப்போ இந்த பிரசங்கிக்கிற ஒரு அபிஷேகம், ஒரு வரம், ஒரு வல்லமை அந்த வாரிசுகளாகிய நமக்கு கொடுக்கும். நமக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா நம்ம எந்த இடத்துலையும் ஆண்டவரை பற்றி சொல்கிறதுக்கு ஒரு டீச்சர்ஸ் மீட்டிங்னு ஒன்று நடந்துச்சு. டீச்சர்ஸ் மீட்டிங். அதில் திடீர்னு அந்த வழியாக போன என்னைய கூப்பிட்டாங்க ஒரு ஆசிரியர். நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுங்கண்ணா. நான் இயேசுவை பற்றியை தவிர வேறு என்னத்தையா நான் சொல்ல முடியும்? நான் இயேசுவை பற்றி தான் நான் சொல்ல முடியும் அப்படின்னாரு. அப்போ கொஞ்சமாவது சொல்லுங்கள் அப்படின்னா. அப்புறம் நான் கொஞ்சம் நேரம் அவங்க மத்தியில் சொன்னேன். அவங்களுக்கு அது போர் அடிச்சிருச்சு. அவங்களாம் ஆசிரியர், பிடி, பிஜி அசிஸ்டண்ட்டு, பிடிஎஸ் இவங்கெல்லாம் அவ்வளோ அப்போ நமக்கு வாய்ப்புகளை தேவன் தருகிறார். அவங்க கேட்கட்டாங்களோ கேட்கலையோ. அப்புறம் தினகரனுக்கு ஒரு முறை ஒரு சம்பவம் சொன்னார். ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர் ஸ்டேட் பேங்கில் பெரிய பதவியில் இருந்தார். அந்த பதவியில் இருக்கும்பொழுது வருஷத்துக்கு ஒரு முறை இந்தியாவில் இருக்கிற அனைத்து ஸ்டேட் பேங்க் சீஃப்ஸ், எல்லா பேங்குடைய சீஃப், இவர் தமிழ்நாட்டுக்கு கேரளாவுக்கு சீஃபாக இருந்தார். அப்போது இந்தியாவில் இருக்கிற அனைத்து ரிசர்வ் பேங்க் கவர்னருடைய அந்த டெப்டி கவர்னர்ஸு, அப்புறம் சீஃப் கவர்னரு, இவங்கெல்லாம் கூடுறது. ஃபைனான்ஸ் செக்ரட்டரி இருப்பார், ஆல் ஸ்டேட் கவர்மெண்ட் செக்ரட்டரி இருப்பாங்க, ஃபைனான்ஸ் செக்ரட்டரி இருப்பாங்க. இப்படி ஒரு எலைட் குரூப்பு. அதில் பெரும்போது அந்த நாட்களில் இவர் சொன்ன காலத்தில் எல்லாம் ஒரு பிராமினாக தான் அவங்க இருந்திருப்பாங்க. மோஸ்ட்லி இந்துக்களாக தான் இருந்தாங்க. அது ஒரு 2 நாளோ 3 நாளோ பாம்பேயில் ஒரு 7 ஸ்டார் ஹோட்டலில் இது மீட்டிங் நடந்துச்சு. அவர் கடைசியில் ஒரு 1 hour யாரும் எந்த சப்ஜெக்ட்டும் பேசலாம். ஏன்னா அதை இந்தியாவினுடைய நிதி நிலைமையை டிஸ்கஸ் பண்ணும்பொழுது அது ரொம்ப உஷ்ணமான சப்ஜெக்ட், ஹாட்டான சப்ஜெக்ட்டு, ரொம்ப சர்ச்சைக்குரிய சப்ஜெக்ட்டு. அதனால் எல்லோரும் அதை பற்றி நிறையா பேசி கேட்டு பேசி கொஞ்சம் டல்லாக இருக்கும்போது கடைசி 1 hour யாரும் பேசலாம். சினிமாவை பேசலாம், அரசியலை பேசலாம், எது மதத்தை பேசலாம், எதனாலும் பேசலாம். யாராவது ரெடியா அப்படின்னா யாரும் முன் வரல. உடனே இந்த தமிழ்நாட்டிலிருந்து போன சில பெரிய ஆளுங்க, இவர் இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணுவார், இவரை பிரசங்கம் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவர் அடுத்த நாள் முந்தின நாள் சொல்லிட்டாங்க. அவர் சொன்னார். அவர் பர்சனலாக சொன்னது தான் நான் சொல்கிறேன். அவர் ஒரு மீட்டிங்கில், பர்சனல் மீட்டிங்கில் நாங்கள் அப்போ அவர் சொன்னார், நான் ராத்திரி பூரா ஜெபம் பண்ணேன். இதெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க, பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கிறாங்க, பெரிய ஹைலி குவாலிஃபைட் பீப்புள் இருக்காங்க, மோஸ்ட்லி பிராமினாக இருக்கிறாங்க, ஃபைனான்ஸ் ஸ்டேட் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருக்காங்க, ஃபைனான்ஸ் செக்ரட்டரி இருக்கிறாங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபைனான்ஸ் செக்ரட்டரி இருக்கார், ரிசர்வ் பேங்கில் டெப்டி கவர்னர்ஸ் எல்லாம் இருக்காங்க, சீஃப் கவர்னர், ஆர்பிஐ கவர்னர் இருக்கார். இவங்களெல்லாம் இருக்கிற ஒரு மீட்டிங்கில் ஏசப்பா. அப்போ அவருக்கு ஆண்டவர் ஒரு தலைப்பை கொடுத்துருக்கார், நீ பேசு இதை போய். எனக்கு கூட இந்த பாஸ்டர் இந்த தலைப்பை பேசும்போது ரொம்ப கடினமாக இருந்துச்சு. ஏன்னா இப்படி ஒரு தலைப்பை கொடுத்துருக்கிறார். நான் பேசி பழக்கம் இல்லை. ஏதாவது சமாதானம், இளைப்பாறுதல், வெற்றி, ஜெயம், ஏதாவது ஒரு தலைப்பை கொடுப்பாருன்னா இந்த வசனத்தை அனுப்பிச்சி விட்டார். நானும் கூட கொஞ்சம் மிரண்டேன். இது என்ன இப்படி கொடுத்துருக்காரு? அவர் பாஸ்டருக்கு ஓகே, பாஸ்டர் பேசுகிறாரு. இப்போ நான் யோசித்தேன், இப்போ இவருக்கு தலைப்பு, இவங்க மத்தியில் என்ன தலைப்பை பேசணும்? அப்போ ஆண்டவர் ஒரு தலைப்பை கொடுத்துட்டாரு. இப்போ ஆண்டவர் ஒரு தலைப்பை கொடுத்துட்டாருன்னா தைரியம் வந்துடும். இவர் அந்த ஆர்பிஐ அந்த ஃபைனான்ஸு அந்த மினிஸ்டர்ஸு கவர்னர் மீட்டிங்கில் இவர் இந்த பைபிள் வசனத்தை சொல்லி, இந்த இயேசு எப்படிப்பட்டவர் நீங்கள் நம்ப மாட்டீங்க. அதில் அத்தனை பேரும் நீங்கள் அவன் ரட்சிக்கப்பட்டான இயேசு யாருக்கு வேணும் எல்லோரும் கையை தூக்கிட்டான். நான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அவர் சொன்னது. இயேசு எனக்கு வேணும். யாரார் நீங்கள் ஜெபம் பண்ண வரீங்கன்னா, ஜெபம் பண்ணது கூட அநேகர் முட்டு போட்டு ஜெபம் பண்ணாங்கன்னு சொன்னார். அப்போது ஒரு அன்யூஷுவலான வாய்ப்புகள், நீங்கள் எதிர்பாராத இடத்துல நீங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள். ஒரு ஆப்பிரிக்கன் கானாவில் இருந்த ஒரு ஊழியக்காரரை நான் அங்கே சென்னையில் இருக்கும்போது எங்கள் சர்ச்சுக்கு வந்திருந்தார். அப்போ அந்த ஏரோப்ளைன் இப்படியே ஆடிக்கிட்டு அவன் பைலட் சொன்னானா இந்த பிளெயின் அது ஒழுங்காக போய் ஏறுறது மாதிரி இல்லை, நீங்கள் உங்கள் காடை நீங்கள் பண்ணிவிடுங்க. பெர்னார்ட் பிளஸின்னு கானாவில் எங்கள் சர்ச்சில் சென்னையில் பேசினார். அவர் தான் அந்த சம்பவத்தை சொன்னார்.
அதனால் நீங்கள் உங்கள் கடவுளை தேடிங்க. நான் முடிஞ்ச மட்டும் ஒரு கடலில் கொண்டு இறக்கிடுறேன். ஏரோப்ளைன் இப்போ ஏர்போர்ட்டில் இறங்காது போல். இங்கே கூட போன மாதம் அவங்க ஒன்று சுற்றிட்டு கிடந்துச்சுன்னாங்க. அது மாதிரி பிரச்சனை. அவங்க கடலில் கொண்டு இறக்குறேன் அப்படின்னு உடனே எல்லாரும் பெர்னாட் பிளஸிங் உடனே அவர் அந்த ஊழியக்கார், கானா ஊழியக்கார், இங்கிலீஷ் நல்லா பேசுவார். அவர் எந்திரிச்சிட்டாரு. திஸ் இஸ் அ லாஸ்ட் சான்ஸ் ஃபார் யூ. யூ அக்செப்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இஃப் ஆல் யூ அக்செப்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் தென் காட் வில் சேவ் திஸ் ஃப்ளைட்டு. நீங்கள் டோன்ட் டேக் மீ லைட்லி. அப்போ அவரும் ஜாவ போகிறாரு தெரியுது. இவன் உட்கார்ந்துருக்கிறவனா இப்படி ஃப்ளைட் ஆடிக்கிட்டே போகுது. ஜீசஸ் இஸ் ஆல் பவர்ஃபுல். ஹி கேன் டூ எனி திங். ஈவன் இப் இட் இஸ் கோயிங் டு த ஓஷனுக்குள்ளே, கடலுக்குள்ளே போனால் கூட நீ பரலோகத்துக்கு வந்துடலாம். நீ பாரு யாருக்கு இயேசுனா. அதுலேயே 4 பேர் கையை தூக்குனானா. தூக்கி அப்புறம் இப்படியே கொண்டு சேர்த்துட்டாங்க. அப்போ அந்த இவாகிட்ட பேட்டி ஹிண்டு பேப்பரில் போட்டிருக்கான். யார் நம்ம அந்த ஏர் ஹோஸ்டஸ்கிட்ட ஒரு நிருபர் கேட்குறாரு, என்னம்மான்னு. எனக்கு ஏரோப்ளைன்னு சுற்றுறது பெருசு தெரியல, அது விழுற மாதிரி போனது எனக்கு பெருசாக தெரியல. அதில் ஒருத்தர் இருந்துக்கிட்டு ஏசு நல்லவர்னு ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணுறாரு. அந்த பிரசங்கத்துக்கு 4 பேர் கையை தூக்குறான். இப்போவே ரசிக்கப்பட்டியா ஏசு தூக்கு கையா. அவன் பூரா கையை. அவர் சொன்னது பைலட்டு உங்கள் சாமிகளை நீங்கள் கும்பிடுன்னு சொன்னவர். இவர் ஏசு சாமி சொன்னார். அப்போ பாருங்கள், நமக்கு ஒரு அன்யூஷுவலான வாய்ப்புகளை தேவன் தரலாம். அந்த பிரசங்க அந்த 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 வரத்தை அவருடைய வாரிசுகளாகிய நமக்கு கொடுக்குது. நம்ம சொல்லுகிற ஒரு சாதாரண வார்த்தைகள் பெரிய ஒரு நல்ல ஒரு முழு நேர ஊழியக்காரரை பார்த்து ஒரு நாள் கேஷுவலாக, பாஸ்டர் நீங்கள் நிறையா தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, நான் உங்களுக்கு கூட உங்கள் மேலே அன்பின் நிமித்தம் சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் அதெல்லாம் நீங்கள் குறைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் பாஸ்டர். நிறையா ஊரில் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. நான் அவரை ரொம்ப மதிப்பேன். நான் அப்படி சொல்லிவிட்டு இந்த 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அந்த பிரசங்கியில் ஒரு வசனம் இருக்குது. அதில் ஒரு வசனம் இருக்கியா, தைலக்காரனுடைய செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய தைலத்தை கெட்டுப்போக பண்ணும். அதுபோல் ஞானத்திலும் கடத்திலும் பேர் பெற்றவன சொற்ப மதியினம். அவர் கடன் வாங்கிட்டு கொடுக்க மாட்டார், நிறைய கடன். இப்போ நான் அவர்கிட்ட ஒரு அன்பாக சொன்னேன், பாஸ்டர் நான் அவரை ரொம்ப நேசிக்கிறவன், இன்றைக்கி வரைக்கும் அவரை நான் நேசிக்கிறாள். அந்த அன்பின் நிமித்தம் சொன்னேன், நான் லேமேன், நீங்கள் ஒரு முழு நேரம் ஊழியக்காரர், ஆனால் உங்களுக்கு நான் போதிக்கிறேன்னு நீங்கள் தயவுசெய்து துப்பாடுக்காருங்க. நீங்கள் ஊரெல்லாம் உங்களை பேசுகிறான், நீங்கள் இயேசு நல்லவர், நல்ல டேலண்ட் உள்ள, நல்ல பாடல்கள்லாம் ஏற்றிருக்காரு, நமக்கு ரொம்ப வேண்டியவர். எனக்கு தெரியாது, நான் இதை லேசாக சொல்லி பாஸ்டர் கொஞ்சம் பார்த்து கேட்குறேன். அவர் சொன்னார், ராத்திரி போலாம் நான் தூங்கலைன்னாரு. இந்த வசனத்தில் கர்த்தருடைய வசனம் அதை செய்யும். நம்ம சொல்லிட்டோம் லேசாக, நான் சொல்லிட்டு நான் தூங்கப்பட்டேன். பாஸ்டர் வருத்தப்பட்டேன், பக்குவமாக சொல்லிட்டு. அப்போ ஞானத்தில் அவர் கொஞ்சம் ஃபேமஸான அவர் பேரை சொல்ல விரும்பலை, சொன்னால் அவங்க முக்கால்வாசி பேருக்கு அவர் தெரிய வர. நீங்கள் என்னடா அப்புறம் நான் அவருடைய ரகசியத்தை உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இருக்கும். அப்போது அவர் என்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் சொல்லிட்டு போயிட்டீங்க லேசாக வசனத்தை, என்ன செத்த ஈக்கள் தைலக்காரன தேவை. நான் ராத்திரி பூரா அழுது ஏசப்பாட்ட சொன்னேன், ஆண்டவரே ஒரு லேமேன் வந்து இந்த இவ்வளவு பெரிய என்னுடைய தவறை இவ்வளோ சுட்டி காட்டிட்டு போகிறாரு, இனிமேல் நான் அதை செய்யக்கூடாது. அப்போ நம்ம தேவன் கொடுத்துருக்கிற அந்த பிரசங்க வாய்ப்பு, வசனத்தை ஷேர் பண்ணுற வாய்ப்பு, ஒரு சின்ன சான்ஸு, இதெல்லாம் வரும்பொழுது நம்ம சொல்லும் பொழுது நமக்கு தெரியாது அதனுடைய விளைவு. அவர் சொன்னதுனால எனக்கு தெரிஞ்சுது, பின்னாடி சொல்லி வந்து சொன்னார், நான் ஆண்டவர்கிட்ட ராத்திரி பூரா அழுது, நான் நம்ம அதை செய்ய மாட்டேன், ஏன் கவலைப்படாதீங்க. அப்போ நமக்கு வாய்ப்புகளை அது ஆண்டவர் அதை கொடுக்குறார், அந்த பிரசங்கிக்கிற நமக்கு ஒரு பெரிய டேலண்ட் இல்லை, அந்த வசனத்தை நம்ம சொல்லுகிறோம், அது கருத்தை நமக்கு உதவி செய்கிறார். இப்போது அது ஒருத்தன் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், அந்த ஒரு சப்பானி எந்திரிச்சிடுறாரு. எந்திரிச்ச உடனே எல்லாம் அவன் பரவி சப்பானி நம்ம அப்போஸ்தலர் 3 பார்க்குறோம். அவன் அந்த வாசலில் உட்காந்துருக்கான், தேவாலயத்தின் வாசலில். அவன்கிட்ட வெள்ளியும் அல்ல என்ன பொண்ணும் அல்ல, இயேசுவின் நாமத்திலே எழுந்து நட. உடனே எழுந்து நடந்துடுறாரு. எழுந்து நடந்த உடனே ஒரே கும்பல் கூடுது. இதுதான் வாய்ப்புன்னு அதில் ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணுறதை பார்க்குறோம். அப்போ யாரும் என்ன ஏற்று பேச முடியல. மணத்தாக்குளணி கீழப்பள்ளூர் பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊருக்கு ஓப்பன், நாங்கள் அந்த பிளஸ்ஸிங் யூத் மிஷனில் ஒரு 20 வருஷம் வாலண்டியராக இருந்தேன். இந்த ஆட்களெல்லாம் கூப்பிட்டு போவேன், அந்த மலைக்கு யூத்துக்களை கூப்பிட்டு போவேன். கிராம மூலியம் வாரம் இங்கே ஆயிட்டுருவோம். இப்போ ஒரு சம்பவம், அப்போ நான் அங்கே வந்து ஒரு 8 மணி ஆகி போச்சு. அந்த மாக்கா குளனி பேர், அது வந்து இந்த அரியலூர்லேருந்து உள் கிராமம். நாங்கள் ஒரு 4-5 பேர் போயிருக்கிறோம் கிராம ஊழியத்துக்கு. அங்கே 8 மணியில் ஜனங்கள் எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க, ஒருத்தரும் இல்லை. நாங்கள் என்னடா இது வேலையை விட்டு, எல்லோரும் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க, இப்படி வந்துட்டோமேன்னு சொல்லிவிட்டு, சரி நம்ம பாட்டு பாடுவோம், பாட்டு பாடிக்கிட்டே இருந்தால் யாராவது வர்றாங்களான்னு பார்க்கலாம். அப்போ பாட்டு பாடும் பொழுது பக்கத்தில் டீ கடையில் ஒரு சகோதரி பாத்திரத்தை கழுவி வச்சுருந்தாங்க. ராத்திரி கிராமம் டீ கடை முடிஞ்சு வச்சு,
அவங்களுக்குள்ள ஒரு ஈவில் ஸ்பிரிட்டு உண்டாகி அப்படியே சுற்றுறாங்க. நம்ம நார்மலாக நம்ம சுற்ற முடியாது. அப்படியே வேகமாக பம்பரை சுற்றுற மாதிரி சுற்றி 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 நான் தான் இப்போ அந்த பசங்க டேரம் வந்துட்டு நான் கேட்குறாங்களோ கேளுங்க 4-5 பேர் இருந்தாங்க. நம்ம விதைக்கிறதை விதைச்சிருவோம் அப்படின்ட்டு இயேசு நல்லவர், அவர் ரட்சிக்கிறவர், உங்களை என்ன ரட்சித்தார், உங்களை ரட்சிப்பார். நான் சத்தமாக அந்த கிராமத்தில் கேட்குற ஒரு 4-5 பேர் அங்கே தூரத்துலேருந்து கேட்குறேன். இந்த அம்மா இந்த உருண்டு 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 இப்படி இப்படி அங்கே உருளுது. இது ஒரு பெரிய வேடிக்கையை போச்சு. அவெல்லாம் ஓடி வந்துட்டாங்க. எல்லாம் சத்தம் கிராமத்தில் ஒரே ஓடி. இது ஓடி வந்தது என்னைய காலில் வந்து அடிக்குது. அது வந்து நீங்கள் சொல்ல முடியாது, உருண்டுக்கிட்டே காலில் நம்மளாம் அடிக்க முடியாது. அது வந்து ஒரு ஈவில் ஸ்பிரிட் இருக்கிறனால தான் இப்படியே சுற்றுது. சுற்றி 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 அவங்க ஹஸ்பண்ட் அவரை பிடிக்க முடியல. அது எல்லாம் மீறி அடித்து என் காலில் வந்து இடிக்குது. நான் வந்து எட்டு நின்றுக்கிட்டு இன்னும் பிரசவம் பண்ணிட்டு அது ஈவில் ஸ்பிரிட். அப்போ கர்த்தர் வந்து அன்னைக்கு அந்த ஊரே கூடிச்சு. இது வந்து பாருங்கள், சில நேரங்களில் தேவன் செய்கிற இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நம்ம பிரசங்கிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இவன் இந்த அவங்க ஒருத்தங்க சுகமாகிறதே ஆண்டோடைய ஊழியம் அல்ல, சுவிசேஷந்தான் ஊழியம். ஆனால் சுகமாகிறத ஒரு எக்ஸ்ட்ரா நம்ம கொடுக்குற அதில் தான் கூட்டம் குடித்து அவன் பெரிய அதிகாரி மத்தியில் வேணடா அவன் படிப்பறிவு இல்லாதவன். அவங்களே பேசுகிறாங்க, இவன் படிப்பறிவு இல்லாதவன், ஆனால் இயேசுவோடு கூட இருந்தவர்கள். நீங்களும் நானும் படிப்பறியாது இல்லாதாலும் சாதாரண பாமர மக்களாக இருந்தாலும் இயேசுவோடு கூட இருக்கிறத இந்த உலகம் அறிய விடும். இயேசுவோடு கூட இவன் இயேசு ஆளு அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியும். பேதுரு யோவானும் அப்படி இருந்துச்சு. அதை நாம் பார்க்குறோம். அவர்கள் அநேக பிரசங்கத்தை குறித்து இதில் எழுதி வச்சுக்கிறேன். ஸ்தேவானுடைய பிரசங்கம், அப்புறம் அதுக்கடுத்து சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷத்தை 8 நாளில் அப்புறம் சுதறி தெரிஞ்சவங்க எங்கும் தெரிந்து. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், முதல்ல கத்தோலிக்க மதத்திலிருந்து புராட்டஸ்டன்ட் சபை பிரிஞ்சுது. அதிலிருந்து ஆங்கிலிக்கன் சபை வந்தது. ஆங்கிலிக்கன் சபையில் பல சர்ச்சைகள் வந்ததுனால பேப்டிஸ்ட் சபைகள் வந்தது, பேப்டிஸ்ட் வந்தது, இவங்கெல்லாம் வந்தது. இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க இனிமேல் இந்த ஊரில் இருக்க முடியாது, நம்ம போட்டு அடிக்க வர்றாங்க, அதிகாரங்கள்லாம் ஆங்கிலிக்கன்ட்டு இருக்குது. இப்போ அந்த பேப்டிஸ்ட்டுக்காரங்க, மெத்தடிஸ்ட்டுக்காரங்க, டிசென்டர்ஸு, காங்கிரிங் இப்படிப்பட்ட சபைகளெல்லாம் போட்டு போலீஸை வச்சு அடிக்கிறது உதைக்கிறது. இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, போடாமல் வம்பு வேணாம் ஒன்று வேணும் தான் யூஸ் பண்ணாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், 1700 18ஆம் நூற்றாண்டில் அவர்கள் வந்து அந்த மேஃப்ளவர் என்ற ஒரு கப்பலில் தான் ஏறி நம்ம சுதந்திரமாக ஒரு தேசத்துக்கு போவோம் என்று சொல்லி தான் அவங்க அந்த மேஃப்ளவர் அந்த இப்போ இருக்கிற விர்ஜீனியா மசாச்சூசெட் பகுதியில் போய் அவங்க இறங்கினாங்க. இறங்கி அங்கே இருக்கிற செவ்விந்தியர்களுக்கு, அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். செவ்விந்தியர்களிலிருந்து ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. இங்கே ஐரோப்பாவில் உபத்திரம், இங்கிலாண்டில் உபத்திரம் வந்துருச்சு. அங்கே நிறைய யூரோப்பியன் கண்ட்ரீஸில் ஒரு ஸ்ட்ரிக்டாக ஆண்டவரை ஃபாலோ பண்ணுறதை மற்றவங்க டிஸ்கரேஜ் பண்ணாங்க, கோவப்படுத்தினாங்க. என்னடா நீங்கள் புதுசாக பேசுகிறாங்க. இவர்கள் சிதறி போய் யூஎஸ்க்கு கடைக்கு போகிறாங்க. அங்கே சுவிசேஷத்தை சொன்னாங்க. ஓரல் ராபர்ட்ஸ் போன்ற புகழ்பெற்ற ஒரு பெந்தேகோஸ்ட் ஹீலிங் மினிஸ்டர், ஒரு இந்தியன், ஒரு அமெரிக்கன் இந்தியன், அந்த அந்த செவிண்டியர் குடும்பத்தில் பிறந்தவர் தான் அவர். கர்த்தர் அப்படி மிகப்பெரிய காரியத்தை செய்தார். போனால் எங்கும் தெரிந்து. இப்போ நீங்கள் கூட, நீங்களும் நானும் நம்ம ஏதாவது ஒரு வெளியிடத்துக்கு போனால் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அங்கே போய் சுவிசேஷம் சொல்லலாம். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுமானுமோ தெரில. இப்போ அமெரிக்காவில் ஊழியம் செய்கிறாங்க. அமெரிக்காவில் இங்கேருந்து போய் ஊழியம் செய்கிறாங்க. அங்கே இருக்க வாய்ப்பு ஒயிட் பீப்புள்லாம் இருக்க. நீங்கள் இன்னும் நம்ப மாட்டீங்க, நானே அமெரிக்காவில் ஊழியம் பண்ணியிருக்கிறேன். அங்கே போய் அந்த கிதியோன் கன்வென்ஷனுக்கு போகிறோம். வாரத்தில் ஒரு நாள், வாரத்தில் ஒரு வாரம் நடக்கும். 3 நாள் கையில் புதிய ஏற்பாடை நிறையா கையில் கொடுத்து நீங்கள் ஒரு தெருவில் நிற்க வச்சுருவாங்க. ஒவ்வொரு தெருவில் அங்கங்கே உலகத்தில் 100 நாட்டுக்கு 199 நாட்டில் இந்த கிதியோன் ஊழியம் இருக்குது. இந்த கன்வென்ஷனுக்கு 100க்கும் மேற்பட்ட நாடுகள்லேருந்து வருவாங்க. அந்த வெள்ளைக்காரங்க வந்து எங்களுக்கு செக்யூரிட்டியாக வருவாங்க. யாராவது நம்மளை பிடிச்சி அடிக்கடி வந்தாங்கன்னா காப்பாற்றுறதுக்கு தான் பானோடைய நாங்கள் தான் பேசணும். அப்படி பேசுறதுக்கு ரோட்டில் இருந்து அந்த தேசத்தில். அப்போது அந்த தேசத்தில் நான் அந்த கெனடியை ஷூட் பண்ண இடத்துல ஒரு நாள் நின்றுட்டு இருக்கும்போது அதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, பாகிஸ்தான்லேருந்து ரசிக்கப்பட்டவங்க வந்திருந்தாங்க. பாகிஸ்தானில் கிடியன்ஸ் இருக்காங்க. எனக்கு ஆச்சரியமாக போச்சு. நான் டாக்டர்ஸு, நான் 1965 பத்திரிக்கை படிக்கிறேன், உங்களை பற்றி ஒரு நாளும் நல்ல செய்தியை கேள்விப்பட்டது இல்லையே, எப்போ பார்த்தாலும் குண்டு வெடிக்குது, அதை வெடிக்குது, நீங்கள் எப்படி அங்கே இருக்கிறீங்கன்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள்லாம் மெடிக்கல் டாக்டர்ஸு, நான் லாகூர்லேருந்து வர்றோம், நாங்கள் ரசிக்கப்பட்ட ஜனங்கள், அங்கே உங்கள் நாடு மாதிரி ஃப்ரீ இல்லை, நாங்கள் பேஷண்ட்டுக்கு இலவசமாக குதியோன் பைபிளை கொடுக்குறோம். இப்போ நாங்கள் தான் ஒரு டீமாக நின்று அந்த இடத்துல ஒரு ஊழியங்களை செய்வோம். அப்போ அங்கே கூட ஒன்றும் அறியாத மக்கள் இன்னும் இருக்கிறாங்க. எங்களுக்கு கையில் ஒரு பேம்ப்லெட் கொடுத்தாங்க. அந்த எங்களை அனுப்பும் முன்னாடியே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன இருக்குன்னா,
இதில் 120 அது அந்த சிட்டி ஒரு டாலர் சிட்டி. நான் ஒரு 2-3 சிட்டியில் பண்ணியிருக்கேன். பீனிக்ஸ், டாலர்ஸ், இந்தியானா போலீஸு, அப்புறம் அட்லாண்டா. அப்போ இந்த பீனிக்ஸு இந்த சிட்டியில் நான் இந்த டாலர்ஸில் போகும்பொழுது என் கையில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன எழுதியிருந்தாங்கன்னா, அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் இந்த நகரத்துக்குள்ளே உலகத்தில் 120 நாட்டு மக்கள் இருக்காங்க, 120 கல்ச்சர் இருக்குது, 120 லாங்குவேஜ் குரூப் இருக்கிறாங்க, வித்தியாசப்பட்ட பண்பாடு உள்ள மக்கள் இந்த பட்டணத்தில். நீங்கள் ரோட்டில் நின்று இந்த புதிய ஏற்பாடை கொடுக்கும்போது இந்த ஜனங்கள் நீங்கள் சந்திக்கலாம். ஒரே ஒரு காரியம், இவர்கள் அனைத்து கல்ச்சர்லேயும் இயேசுநாதர் நல்லவருங்க. மகாத்மா காந்தி மாதிரி சொல்கிறார்களா, இயேசு நல்லவர், கிறிஸ்டியன்ஸ் எனக்கு பிடிக்காது, இயேசுவை பிடிக்குன்ற மாதிரி இவர்கள் எல்லாரும் இயேசுவை நேசிக்கிறவங்க. நீங்கள் ரட்சிப்பின் செய்தியை நீங்கள் சொல்லும்போது இயேசு இப்படி சொன்னார், என்னாலே அன்றி ஒருவனும் பிதாவினர், இதை நீங்கள் சொல்லும்பொழுது அவனுக்கு கோபம் வரும். இப்போ எங்கள் சாமியை நாங்கள் பரலோகத்துக்கு வரமாட்டோமா? ஒரு புத்தன் கேட்கலாம், ஒரு ஹிந்து கேட்கலாம், ஒரு இஸ்லாமியன் கேட்கலாம். அப்போ நீங்கள் அவங்களுக்கு சொல்ல வேண்டியது, நீங்கள் இயேசு இதை சொன்னார் அப்படி சொன்னீங்கன்னா நீங்கள் தப்பிச்சுக்கலாம். இல்லைனா சண்டைக்கு வந்துடும், வாக்கு வாங்க, கேஸ் போட்டுருவான், இதாக வில்லங்க வந்துடும், பார்த்து சொல்லுவோம். அப்போது அந்த தேசத்துலேயும் கூட அங்கேயும் குணப்படாத மக்கள் இருக்கிறாங்க. நமக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. எங்கே போனாலும் அந்த வாய்ப்பை நிச்சயமாக நம்ம ரெடியாக இருந்தோம்னா நிச்சயமாக அதை பயன்படுத்தி பார்க்குறோம். பிலிப்பு பட்டணம் அதே மாதிரி, கொர்நேலியு வீட்டில் அந்திரியா பவுல் பிரசங்கம் பண்ணுற அத்தேனே பட்டணத்தை விட்டு காலில், அத்தேனே பட்டணன்றது ஒரு ஏதேன்ஸ் சிட்டி. அந்த ஏதேன்ஸ்ன்ற ஒரு நகரம், அது ஒரு கிரீக்கில் இருக்குது. அந்த நகரத்தில் இவர் போகும்பொழுது ஒரு கிறிஸ்தவன் கூட இல்லை. இன்றைக்கு அது ஒரு கிறிஸ்தவ நாட்டினுடைய ஒரு முக்கியமானது. தமிழில் அத்தேனேன்னு இருக்கும், அது ஏதேன்ஸ் பட்டணம், ஏதேன்ஸ்ன்றாரு. அங்கே அவர் ஞானமாக பிரசங்கம் பண்ணுறாரு. நீங்கள் ஓப்பனாக பிரசங்கம் பண்ணால் அடிக்கக்கூட வந்துடுவாங்க, ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டுரும். அதனால் அவரை என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் அந்த அறியப்படாத அன்னோன் காட். எனக்கு ஒரு பிராமின் நண்பர் தான், அவன் என்கிட்ட ஒரு நாள் இப்படி தான் கேட்டான், எனக்கு இயேசு பிடிக்கும், நீங்கள் செய்கிற தியாகமான பணிகளெல்லாம் எனக்கு பிடிக்கும், எனக்கு ஒன்றே ஒன்று பிடிக்காது. என்னப்பா பிடிக்காதுன்னா, நீங்கள் என்வி சாப்பிட்றீங்க, ஒரு ஆட்டை அடித்து காலி பண்ணுறீங்க, கோழி அடித்து காலி பண்ணுறீங்க, இது எனக்கு தாங்கவே முடியல. இயேசுநாதர் வேறு மீனை பிச்சு கொடுக்குறாரு, இது என்ன வாக்கு? எனக்கு இயேசு பிடிக்கும், இந்த மாதிரி நீங்கள் என்வி நான்வெஜிட்டேரியனுக்கு தான் எனக்கு பிடிக்கல. அப்புறம் அவன் ஒரு நல்ல நண்பன், அவன் என் கூட ஒர்க் பண்ணவன். அதனால் அவன்கிட்ட சொன்னேன், கவலைப்படாதப்பா, நீ சொல்கிறது ஆண்டவர் அப்படி தான் படைச்சார். ஏதேன் தோட்டத்தில் ஆதாமையும் ஏவாளையும் படைக்கும்போது சிங்கம் புலியெல்லாம் இருந்துச்சு, அது எல்லாம் புல்லை தான் தின்னுட்டு இருந்துச்சு, அது எல்லாம் சாதுவாக இருந்துச்சு. அவங்களோட ஒன்றா ஆண்டவர் என்னொன்று சொல்லியிருக்காரு, ஒரு நாள் ஒரு புதிய பூமி, புதிய வானம், புதிய பூமி உருவாக போகுது. அன்னைக்கு அதே மாதிரி இந்த சிங்கம் புல்லை தான் திங்கும், ஆளை கடிக்காது. நமக்கு எல்லாம் எழுதி வச்சுருக்குது ஐயா. அதில் நீ சொல்கிறது 100% கடைசி ஒத்துக்கிறேன். இடையில ஆதாம் ஏவாள் பாவம் பண்ணாமல் பார்த்தியா, அந்த பாவம் பண்ணதுனால, அந்த பாவத்தினால பாம்பு கொத்த ஆரம்பிச்சிருச்சு, சிங்கம் கடிக்க ஆரம்பிச்சு. அதனுடைய விளைவு தான்ப்பா, பாவத்தினுடைய சங்கடத்தில் தான் இந்த மாதிரி ஆச்சுது, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி இயேசுவை ஏற்றுக்கொள்ள நான் நண்பர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். அப்போ நமக்கு நம்ம சொல்லுகிற இந்த வார்த்தைகள் அவனுக்கு ஒரு பக்குவமாக சொல்லும் பொழுது அது பிரயோஜனமாக இருக்கும். ஆகையால் தான் நாம் பிரசங்கிக்கவும் ஆயத்தமாக இருக்கணும், பிரசங்கத்தை உன்னிப்பாக கேட்கணும். நான் கடைசியாக ஒன்று சொல்லி கொடுக்குறேன். நான் 83 தான் இந்த ஊருக்கு வந்தேன். இந்த வணிகவரித்துறையில் வந்தேன். இந்த வணிகவரித்துறையில் பொருத்தனை பண்ணிட்டு வந்தேன். வரும்பொழுது இங்கே ஒரே லஞ்சம், ஒரே திருட்டுத்தனம், ஏமாத்து. வியாபாரிகளில் 90% வரி ஏய்ப்பு செய்கிறவங்க. அது நான் குறையாக சொல்லலை, இந்த நாட்டு சிஸ்டம் அப்படி. இப்போ நீங்கள் வரியை போட்டால் வரி எனக்கு வேண்டாம், சும்மா தாங்க முடியுங்க. ஒரு பொருளை ஒரு கடைக்கு போய் பில்லு போட்டால் 2000 ரூபா, பில்லு போடலைன்னா 1500 ரூபா, என்னது அப்படின்னு கேட்பார் கடைக்காரர். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எனக்கு பில்லு வேண்டாம், 1500 பொருளை கொடுங்க. நீங்களும் ஒத்துழைக்கிறீங்க. அவன் எப்படி கட்டுவான் அவன்? அப்போ இந்த வரி ஏய்ப்பு ரொம்ப ஒரு கடுமையான துறை. 190% இந்த வரி ஏய்ப்பு தான் செய்வாங்க. அதனால் அவங்கள்ட்ட இப்போ நான் அவன் லஞ்சத்தை எங்களுக்கு தருவான். இப்போ நம்ம லஞ்சம் வாங்காத, அவன் சும்மா விட முடியாது, நமக்கு நாய் வேடம் போட்டால் கடிச்சாகணும். இப்போ எங்கிட்ட வருவான், ஐயா நான் சும்மா எப்படி விட முடியும், உன்னை பிடிக்கிறது தானே எனக்கு சம்பளம் தர்றான், நான் காசு வாங்க மாட்டேன்ல. அப்படியெல்லாம் நான் இவங்கள்ட்ட டைலாக் பண்ணும்பொழுது அது பெரிய பிரச்சனையாகிடும். அது உங்களுக்கு நான் சில விஷயங்கள் சொல்ல பயமாக இருக்குது. நம்ம சொல்லுகிற நேரடி நடவடிக்கைகள் நம்ம சொல்லி பார்ப்பேன், ஆபத்து. நீ வரி ஏய்ப்பு 5 வருஷம் தப்பு பண்ணியிருக்கா, 1.5 கோடி வரும், 2 கோடி வரும், வீட்டை விற்றா நாளைக்கு கொடுக்க முடியாது, சிரமத்தில் மாட்டிக்குவ. கேட்க மாட்டான். நீ என்னை பார்த்தா அவனுக்கு ஆஃபீஸர் மாதிரி இருக்காது. என் பாய்ச்சினா சாஃப்டாக பேசுகிறவன். நான் எச்சரிப்பு மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுப்பேன். கடைசியில் அதில் மாட்டிக்கிட்டவங்கெல்லாம்
சிலர் வீட்டை இழந்தான், தொழிலை இழந்தான். ஒரு நாள் ஒருத்தர் 60 லட்சம் தப்பு பண்ணார். இங்கே தான் 97 96 சென்னையில். இங்கே தான் திருச்சியில் தான் 3வது மாடி இங்கே கட்ட கோர்ட்டுக்குள்ளே எங்கள் கட்டடத்துக்கு மேலே உட்காந்துருந்தேன். அது சொன்னேன், கவுண்டரை 60 லட்சம் தப்பு பண்ணிட்டாரு, 30 லட்சத்தை வரியாக கட்டும், மீதி 30 லட்சம் நானே விட்டு கொடுத்துறேன், கவர்மெண்ட்டு விட்டு கொடுக்காது, நான் வேறு மாதிரி ஸ்டேட்மெண்ட். அவர் சொன்னார், ரொம்ப என்னையா நான் 20 வருஷமாக எந்தெந்த அதிகாரியை பார்த்தேன், அவரை பார்த்தேன், தக்க வடக்கண்ணார். ஏன்னா அவர் இது ஏசு வாங்கின சரீரம், இது அதுக்கு உங்களுக்கு ஒத்துழைக்காதுன்னு சொன்னேன். அவ்வளோதான் சொன்னேன். இது ஏசு ஏற்கனவே வாங்கிட்டார், இது காட்ஸ் ப்ராப்பர்ட்டி, கர்த்தருக்கு சொந்தமான சரீரம், இதெல்லாம் நான் இயற்கையெல்லாம் உங்கள் அதெல்லாம் வாங்க முடியாது. ஒரு வீடு கட்டி தரேன்னார், 90களில் இந்த ஊரில் ஒரு பங்களா வாங்கி தரேன்னார். இது கர்த்தர் வாங்கிட்டார். அப்போங்க அந்த ஆடிட்டர்கிட்ட இவர் சொல்கிறது எனக்கு புரியலேன்னு அவர் கவுண்டர் கேட்குறாரு இவர்கிட்ட. ஆடிட்டர் சொல்கிறாரு, உங்கள் பருப்பு இவர்கிட்ட வேகாது போல, விடமாட்டான் காதில் ஓதுறாரு. இருந்தாலும் என்ன ஓடி போய் மொட்டை மொழி குதிக்க போயிட்டார். நான் இவ்வளவு அந்த காலத்தில் அது பெரிய தொகை, 60 லட்சம்ன்றது லேசான காரியம் இல்லை. 90களில் நீங்கள் 60 லட்சம்ன்றது பெரிய விஷயம். நான் உள்ள போகிறேன். அப்புறம் அவரை போய் பிடிச்சிக்கிட்டேன் நான். ஐயோ அவர் பிடிச்சி அப்புறம் அவரை கொண்டு பைக்கில் கொண்டு காரில் கொண்டு ஏற்றி விட்டு, நீங்கள் போங்க, ஏசு அழைக்கிறார் கூட்டம்னு ஒன்று நடக்குது, அங்கே போய் பிரசங்கத்தை கேளுங்கன்னு சொல்லி அவரை அனுப்பிச்சி விட்டேன். இப்போ நான் இந்த துறையில் என்னுடைய சர்வைவல் ரொம்ப கஷ்டமாக போச்சு. இந்த துறையில் வணிக வரித்துறையில் நான் தொடர்ந்து பணியாற்றுவது ரொம்ப கஷ்டமாச்சு. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே இந்த வேலையை நான் விட்டுறலாம்னு இருக்கிறேன், இவங்கெல்லாம் கொடிய மனிதர்களாக இருக்காங்க, வியாபாரிகளையும் திருத்த முடியல, என்னுடைய பியூனும் மோசமாக இருக்கிறாங்க, மேலதிகாரி என்னை மாமூல் கேட்டு தொந்தரவு பண்ணுறான், வலது பக்கம் இடது பக்கம் இருக்கிற ஸ்டாஃபுகளை என்னை தொலை பண்ணுறான், இந்த வேலையை பேசாமல் ரிசைன் பண்ணிவிட்டு நான் வேறு ஏதாவது வழி பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவரத்தில் ஜெபம் பண்ணும் பொழுது எனக்கு ஒரு ஆஃபீஸ் டியூட்டி சண்டே சென்னையில் போட்டாங்க. நம்ம இங்கே இருக்கும்போது தான் அந்த சென்னையில் திருச்சியில் இருக்கும்போது நடந்தது. சென்னையில் ஒரு ஆஃபீஸ் டியூட்டி சண்டே போட்டாங்க. சண்டேயில் ஒரு வேலை முடிச்சுட்டு நான் அந்த இவர் லேட்டாக ஆரம்பிப்பாங்க, பாஸ்டர் ஜி சுந்தராவுடைய அசம்பிளிஸ், அந்த சபை வந்து அந்த அப்போஸ்டலிக் கிறிஸ்டியன் அசம்பிளி ஏசிஏ லேட்டாக அதை ஆராதனை. நான் அந்த வேலையை முடிச்சுட்டு, எனக்கு கவர்மெண்ட் வேலை அது நம்ம முடியாதுன்னு சொல்ல முடியாது, முடிச்சுட்டு நான் போனேன். நான் போகிற நேரம்னா பிரசங்கம், ஆராதனை, பாடல் எல்லாம் முடியும். அவர் வெள்ளைக்காரர் பிரசங்கம் பண்ணுறாரு. அவர் நான் என்னன்னு சொல்லிட்டு இப்போ ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன், ஆண்டவரே இந்த கொடிய மக்கள் மத்தியில் நான் என்னால் வாசம் பண்ண முடியாது, இவன் ஒருத்தன் நெட்டவக்காளி மாதிரி இருக்கான், ஒரு நல்ல மாம்பு மாதிரி இருக்காங்க, ஒருத்தன் புலி மாதிரி, ஒரு கரடி மாதிரி விழுங்கிடுவான் போல், எனக்கு அது ஒரு பயமாக இருக்குது, என்னுடைய விசுவாசத்துக்கு இது சோதனை வந்துடும் போல் அப்படியெல்லாம் சொல்லி நான் ஜெபம் பண்ணிவிட்டு அந்த ஜெபத்துக்கு நான் போகிறேன். அவர் வெள்ளைக்காரையும் பிரசங்கம் பண்ணுறாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவர் என்ன பிரசங்கம் பண்ணுறாரு, நோவா அவன் வந்து எச்சரிப்பை பெற்று தன் குடும்பத்தை பேழைக்காக கொண்டு போனான். அது மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற நல்ல மிருகம் கெட்ட மிருகம் என்ன எல்லா மிருகத்தையும், ஆதாம் பாவத்துக்கு முன்பு எல்லாமே மோசமான எல்லா மிருகங்களும் அந்த பேழைக்குள் எல்லா மிருகமும் உள்ள இருந்துச்சு. அவனுக்கு ஏதாவது சேதம் வந்ததா அப்படி தான் அவர் கேட்டார். இப்போ நான் அப்படி சொல்லிட்டு இருக்கேன், ஆண்டவரே என்னை சுற்றி நட்டுவக்காலியாக இருக்கானோ, நெறிஞ்சு முள்ளாக இருக்கிறான். ஆண்டவர்கிட்டே அவர் பைபிள் உள்ள வசனம் நான் அப்படி தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நெறிஞ்சு முள்ளு மாதிரி குத்துறான், வியாபாரி ஒரு பக்கம் குத்துறான், ஸ்டாஃப் ஒரு மேலதிகாரி குத்துறான், நல்லா நான் ரிசைன் பண்ணிக்கலாமா அப்படின்னு அனுமதி கேட்குறேன். கேட்கும் பொழுது தான் இந்த செய்தியை கரெக்டாக கேட்குறேன். அந்த சபைக்கு போகிறேன். எதுக்கிட்ட அந்த பிரசங்கத்தினுடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நிச்சயம். நீங்கள் பண்ணுற பிரசங்கமும் சரி, நீங்கள் சொல்கிற சாட்சியும் சரி, மற்றவர்கள் சொல்கிற சாட்சிகளும் அது நிச்சயம் பெரிய மாற்றத்தை வரும். இப்போ அவர் சொன்னார், இனிமேல் நீங்கள் வந்து அவர் சொன்னார், உங்களை ஒன்றும் செய்யாது, கவலைப்படாதீங்க அப்படின்னு ஒரு பிரசங்கம் பண்ணார். அப்போ தான் எனக்கு ஒரு தெளிவான ரேமா, இதுக்கு பேர் தான் ரேமா. கர்த்தர் தெளிவாக பேசுகிறாரு. இப்போ எங்கள் வீட்டில் வந்து சொன்னேன், எங்கள் வீட்டை சொல்லிகிட்டே இருக்கேன், ஏம்மா நீ ஒரு டீச்சராக இருக்க, உன் சம்பளமே எனக்கு போதும், நான் ஏதாவது சின்ன ஊழியங்களை செஞ்சுட்டு யாராவது உதவி செஞ்சுட்டு இருக்கிறேன், இவங்கள்ட்ட வேலை செய்ய முடியும். அப்போ தான் அதுக்கப்புறம் தான் ஆண்டவருடைய பெரிய கிருபையினால் இந்த சத்தியத்தை இந்த கேட்டு அதுக்கப்புறம் ஒரு புது உற்சாகத்தோட பணியில் இருந்தேன். நான் ரிட்டையர்ட் ஆகும் பொழுது யாரார நட்டுவர்க்காலே நினச்சனோ அவன்லாம் என்னோடய நண்பனாக மாறினான். யார் இவன் புலி, சிங்கம், கரடி அப்படியெல்லாம் நினச்சனோ அவன்லாம் சேர்ந்து உங்களை மாதிரி ஒரு ஆளை அவன் பார்த்தது இல்லையா அப்படின்னு என்னை வழி அனுப்பினாங்க. அப்போது அவர் தேவன் அந்த பிரசங்கிக்கிற வல்லமை நம்முடைய வாரிசுகளாகிய நமக்கு தேவன் ஒரு கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். இரக்கமுள்ள தகப்பனே, கிருபையுள்ள பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம். காலையில் ஆபிரகாமுடைய ஆண்டவரே சந்ததி என்று வாசித்தோம். ஆபிரகாமின் சந்ததியை விட இயேசுவின் சந்ததியாக நாங்கள் ஆண்டவரே
எங்களை அல்லாமல் அவர்கள் பூரணமாகாதபடிக்கு நன்மையானது ஒன்றை எங்களுக்கு நீர் வைத்திருக்கிறீர். அந்த நன்மையானது தான் இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம், இந்த இயேசுனுடைய ஆண்டவரே ஐக்கியம், இந்த ஆண்டவரே பிரசங்க வல்லமைகள், இவைகள் எல்லாம் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவர். இதை நாங்கள் சரியாய் பயன்படுத்த, சரியாய் நாங்கள் இதை அபியாசப்படுத்த, அனுபவிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். சகல கனம் துதி மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் பரமபிதாவே, ஆமென்.